So now we can start program, sir. Good morning, everybody. அனைவருக்கும் வணக்கம். Knowledge Business School Salem, part of Knowledge Institute of Technology, is hosting a webinar on managerial competency for MBA aspirants. மேலாண்மை திறன்கள் மேலாண்மை மாணவர்களுக்காக அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்றோம். We welcome all the participants for the program. Agenda for the program: welcome address by Dr. A. Stephen, Director, Knowledge Business School, Salem. Introduction of the chief guest, Mrs. S. Vimala, Assistant Professor, Knowledge Business School, Salem. Principals are address. Chief guest address, Dr. Babu Rangarajan sir. Question and answer session. Vote of thanks by Professor M. Prakash, Assistant Professor, Knowledge Business School, Salem. Good morning, everybody. அனைவருக்கும் வணக்கம். We welcome all the MBA aspirants and alumni of various institutions and the Knowledge Institute of Technology and Knowledge Business School for the webinar on managerial competency for MBA aspirants. அதாவது என்னென்ன மேலாண்மை திறன்கள் தேவையானது ஒரு MBA படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்ற ஒரு தலைப்புல இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் பாபு ரங்கராஜன் சார், consultant child and clinical psychologist, and our the chief guest of the program. We also welcome our beloved principal Dr. PSS Srinivasan sir for the today's webinar program. In the program போறதுக்கு முன்னாடி I would like to share a few words on certain things. அதாவது MBA படிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்த கட்டம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஸ்கூலிங் போய் 10th + 2 முடித்துட்டு அதுக்கு பிறகு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுட்டு அது இல்லாத ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் முடிச்சுட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் MBA அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு செகண்ட் லைஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது வாழ்க்கையோட ஒரு ஆரம்ப கட்டம். நீங்களாம் யோசிக்கலாம், MBAல வந்து MBA சப்ஜெக்ட்னா என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, அது படிச்ச என்னவாக ஆகலாம் அப்படின்ற ஒரு பல எண்ணங்கள் மாணவர்கள் மத்தியில இருக்கும். நான் சுருக்கமா சொல்ல போனா MBA அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் திங்கிங். MBA இஸ் அ வே ஆஃப் திங்கிங், ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு அப்படிதான் MBA அப்படின்னு சொல்ல தோணும். நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, எப்படி சிறப்பா இருக்கு, நம்ம எண்ணங்கள் வந்து நம்மளை எப்படி உருவாக்குகிறது, மற்றவர்களை எப்படி உருவாக்குகிறது தான் MBA அப்படின்ற ஒரு படிப்பு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய நுண்ணறிவுகள் கிடைக்கும் MBA படிப்புல. அதாவது ஆங்கிலத்துல வந்து இன்சைட் அப்படிம்பாங்க. பல நுண்ணறிவுகள், அதாவது எல்லாருமே ஒரே விஷயத்தான் பாக்குறோம். அந்த பாக்குற பார்வை ஒரு வேறு விதமாக இருக்கும்போது அதுக்குள்ள இருக்க ஒரு அடிப்படை தன்மை, ஒரு நுண்ணறிவு நம்மளுக்கு வரும்போது நம்ம வந்து ரொம்ப கிரியேட்டிவ் ஆகுறோம், ரொம்ப இன்னோவேட்டிவ் ஆகுறோம். அதனாலதான் ஒரு பிசினஸ் வளரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமா உருவாகுது. பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட அறிவு அப்பெல்லாம் கிடையாது. எல்லாத்தோட பார்வையும் தான் உண்டானது. அதுல ஒரு சிறப்பா பார்க்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது தான் ஒரு பிசினஸ் மேன் வேறுபடுத்தி காட்டும். அந்த மாதிரியான நுண்ணறிவு வந்து MBAல நீங்க வந்து கத்துக்கலாம் அப்படின்னு தான் ஒரு சுருக்கமா சொல்றேன். ஒரு உங்களோட எண்ணங்கள், உங்களோட நுண்ணறிவு, இன்சைட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாமளே எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஓகே, நம்மளோட உணர்வுகளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி புரிதல் இருக்கும்போதுதான் மற்றவர்கள் வந்து நம்ம பெட்டரா புரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் சுருக்கமா சொன்னா, ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா விக்ரம் வேதா அப்படின்ற ஒரு திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் மாதவனும் நடிகர் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாங்க. நடிகர் மாதவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் போலீஸ் அபிஷியலா இருப்பாரு. அவரு ஒரு மனிதர்களை பார்க்கும் போதே அவர்களோட கண்களை பார்த்து அவங்க என்ன வார்த்தை சொல்லிடுவாங்கன்ற சொல்லி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. கூட இருக்க போலீஸ் ஆபீசருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவர் வந்து புல்லட்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, புல்லட் பைக்கு. அதுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்ங்கிறதுக்கு ஒரு கடைக்கு போகும்போதே
அந்த கடையில இருக்கவரோட கண்களை பார்த்தே அவர் என்ன பதில் சொல்லிடுவாருன்னு சொல்லும்போது மத்தவங்க ஆச்சரியப்படுவாரு. சொல்லுவாரு, அதுக்கெல்லாம் ஒரு பழக்கம் வேணும், அதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அதே போல MBA படிக்கும் போது ஒரு சைக்காலஜின்ற சப்ஜெக்ட் படிச்சு நம்மளை எப்படி புரிஞ்சுக்கலாம், மத்தவங்களை எப்படி புரிந்துக்கலாம், மத்தவங்களோட தேவைகளை எப்படி தெரியப்படுத்திக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிக்கும் போது அதுதான் ஒரு MBA சப்ஜெக்ட்ன்ற மாதிரி. அதாவது ஒரு மேம்பட்ட ஒரு எண்ணங்கள், அதாவது இன்சைட், நுண்ணறிவு, நம்மளை நாமே புரிஞ்சுட்டு மத்தவங்க புரிந்துக்கூடிய தன்மை தான் MBA அப்படின்னு ஒரு சுருக்கமா நான் சொல்வேன். அதே போல நாலேஜ் பிசினஸ் ஸ்கூல் சேலம், அது ஒரு நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஒரு அங்கம். அதாவது நிறைய கல்லூரிகள் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா 500+ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்காங்க. அது எல்லாருமே MBA சப்ஜெக்ட்ஸ் நடத்துறாங்க. ஆனா நாலேஜ் பிசினஸ் ஸ்கூல் எந்த விதத்துல வேறுபட்டு இருக்கும் அப்படின்னா, ஒரு சில ஒரு வார்த்தைகளை சொல்லுங்க. அதாவது யூனிக்னஸ் அப்படிம்பாங்க. எங்களுக்கு உண்டான ஒரு தனித்தன்மை, ஒரு முதல் தனித்தன்மை, எங்களுக்கு உண்டான தனித்தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, எங்க நாலேஜ் பிசினஸ் ஸ்கூல்ல மார்னிங் ஒண்டி தான் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஆஃப்டர்நூன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், அதாவது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படிம்பாங்க. தமிழ்ல செயல்முறை கல்வி. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, லஞ்ச் முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா பிசினஸ் லைன் நியூஸ் பேப்பர் கொடுப்போம், எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் கொடுப்போம். அதுல இருந்து ஒரு ஆர்டிகல் எடுத்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஆர்டிகலை படித்து அதுல இருக்க விஷயங்களை இந்த ஃபார்மேட்ல போட்டு நீங்க படிக்கும் போது நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நம்மளை சுத்தி ஒரு என்விரான்மெண்ட்ல, உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, மைக்ரோ என்விரான்மெண்ட்ல என்ன விஷயம் நடக்குது, மேக்ரோ என்விரான்மெண்ட்ல என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும் போது நீங்க கரண்ட் அஃபேர்ஸை தருவாரீங்க. இன்னொன்னு நம்ம சுத்தி என்ன நடக்குன்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கும் போது யூ பிகம் மோர் கான்பிடென்ட். அது மட்டும் இல்ல, புக் ரிவ்யூ, ஒரு சிறந்த புத்தகத்தை எடுத்துட்டு அந்த புத்தகத்தை படிச்சு ஒரு இதெல்லாம் மாணவர்கள் செய்யக்கூடிய செயல். ஆசிரியர்கள் ஒரு தடவை இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க. தொடர்ச்சியா மாணவர்கள் பல புக்கை படித்து ஓகே அதோட சாராம்சத்தை எடுத்து விளக்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஆத்தர் தெளிவுபடுத்திருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப சிறப்பு அம்சமா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மூவி ரிவ்யூ, ஒரு படத்தை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு எந்த கண்ணோட்டம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டாதான் அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அனுபவம் இருக்கு. MBA படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பண்ண பிறகு சார் இன்ன வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா நான் கிளிக் பண்ணி மத்த சேனல் போயிடுவேன். ஆனா நீங்க இந்த மூவி ரிவ்யூ பண்ண பிறகு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா நான் சேனல் மாத்துறது இல்ல, அதை கூர்ந்து கவனிக்கிறேன்ற மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த விதத்துல உங்களுக்கு பயன்படுத்துன்னு நீங்க பார்க்கலாம். அதே போல கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் முடிப்பாங்க. எந்த ஒரு மனிதர்களும் பேச ஆரம்பிச்சாதான் நம்மளோட அறிவுகள் வெளிப்படும். ஓகே, மத்தவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலான்ற ஒரு நோக்கோட அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அது வீடியோகிராஃபி அப்படிம்பாங்க. எடுத்தவொன்னே ஒரு தமிழ்ல பேசி பழகிட்டு அதுக்கு பிறகு ஆங்கிலத்துல பேசி பழகும் போது ஒரு 4-5 டேர்ன் வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க. அதே போல பலதரப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ஃபேக்கல்ட்டி மட்டும் இல்லாத இண்டஸ்ட்ரியில இருந்து ஃபேக்கல்ட்டி வந்து கிளாஸ் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு எங்களோட ஃபினான்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சவர். அவர் பல பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கன்சல்டன்டா இருக்காரு. அவர் கிளாஸ் எடுக்கும் போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில இப்ப என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூச்சர்ல என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயத்த மாணவர்களா படிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ரொம்ப எனேபிள்ட் ஆயிடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கும் ஒரு சிறந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ். அவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு இந்து பத்திரிகையில தொடர்ந்து ஒரு 5 வருடமா ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு இருக்காரு, இந்து நாளிதழ்ல. அதே போல கிழக்கு பதிப்பகம் அப்படின்ற ஒரு கம்பெனில 12 புத்தகத்துக்கு மேல எழுதியிருக்காரு. அவரும் டீச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய இன்சைட், நுண்ணறிவு கிடைக்கும், காமன் சென்ஸ் அதிகமாகும், நீங்க பெட்டர் பர்சன்ஸ் உருவாக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா மார்க்கெட் சர்வேன்ற ஆக்டிவிட்டி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது 2 ப்ராஜெக்ட் இருக்கு, இன்டர்ன்ஷிப் இருக்கு, மெயின் ப்ராஜெக்ட் இருக்கு. அது அல்லாம நாலேஜ் பிசினஸ் போய் நிறைய ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புவோம். பல கம்பெனிகளை போய் அந்த கம்பெனி பிசினஸ் அப்படின்னா புத்தகத்துல படித்தா மட்டும் பிசினஸ் அப்படியே புரிஞ்சுக்க முடியாது. நீங்க நேரடியா போய் அந்த ஷாப்புக்கு போய், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய், ஷாப்பிங் மாலுக்கு போய் அந்த ஓனர்கிட்ட பேசி, எம்ப்ளாயிட்ட பேசி, கஸ்டமர்கிட்ட அப்சர்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு உண்மையான ஒரு விஷயங்கள் தெரிய வரும். அந்த மாதிரியான விஷயத்தை நிறைய முக்கியத்துவம் தரும். அதே போல பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட், 300 hours ஆஃப் ட்ரைனிங். நீங்க எந்த MBA ஸ்டூடெண்ட்ஸ் KBSSல கேட்டாலுமே 300 hours ஆஃப் ட்ரைனிங் ஆன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், அட்டிடியூட் டு அப்டிடியூட் டு பர்சனாலிட்டி. அந்த மாதிரியான விஷயத்தை நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் எத்திக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதே போல பிளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 வருடமா 90% பிளேஸ்மெண்ட்ஸ் நல்ல கம்பெனில கொடுத்துட்டு இருக்கோம். இதோட ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, லாஸ்ட் இயர் அட்மிஷன் ரேங்கிங் பாத்தீங்கன்னா நான் தமிழ்நாடு லெவல்ல
ஓகே 500 காலேஜ் மத்தியில 500+ காலேஜ் மத்தியில நாலேஜ் பிசினஸ் ஸ்கூல் டாப் 50 பொசிஷன்ல இருக்கும். தொடர்ந்து 3 வருடமா அந்த ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது டான்செட் கவுன்சிலிங் மூலமா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயினிங் KBSS பொறுத்து போட்ட ரேங்கிங். அதே போல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் தமிழ்நாடுல, அதாவது 8 டிஸ்ட்ரிக்ட் உள்ளடக்கி இருக்கு. அதுல 150 கல்லூரிகள் இருக்கு. அந்த 150 கல்லூரிகள் மத்தியில நாலேஜ் பிசினஸ் ஸ்கூல் டாப் 20 ரேங்கிங்குள்ள வரும் அப்படின்னா மிக மிக ஒரு சிறப்பான விஷயம். அதே போல சேலம் நாமக்கல் ரீஜன்ல டாப் 2 ரேங்கிங்குள்ள வரும். இந்த வாரியான பெருமைகள்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் கோஆபரேட்ஸ் பேசிடும். இதனால்தான் ஒரு கீ இன்சைட்ஸ் அபவுட் KBSS. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெபினாரோட ஒரு சீஃப் கெஸ்ட் டாக்டர் பாபு ரங்கராஜன் சார். பொதுவான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ஒரு சில்ட்ரன்ஸோட பாய் ஆகட்டும் கேர்ள் ஆகட்டும் பேசுறதுங்கிறது அந்த அளவுக்கு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. நானே ஒரு பேரண்டா ரிலைஸ் பண்றேன். நாம கூட நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். சில பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க எங்க குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விஷயம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார், ஆனா அவங்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு சுலபமான விஷயமா நாங்க பார்க்கல. அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் எப்படி பண்றது, என்ன மாதிரி கேள்வி கேட்கறதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெளிவில்லைன்னு சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கலாம். பெத்த பேரண்ட்ஸே ஸ்டூடெண்ட்ஸை பேச முடியாத தன்மை இருக்கும்போது நீங்க உணர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கு. பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் கூட ரிலேட் பண்றது எப்படி டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்குன்னு நீங்க பாத்துக்குவீங்க. நம்ம டாக்டர் பாபு ரங்கராஜன் சார் பாத்தீங்கன்னா கிரேட் எக்ஸ்பர்ட், ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட். அது ஸ்டூடெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்றதுல அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் வெளிப்படுத்துவாரு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசி அவங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துகிட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லும் போது அவரை அடிச்சுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் கவுன்சிலிங். அதாவது வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் இஸ் அ மஸ்ட் ஃபார் எவ்ரிபடின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு. நம்ம நாட்டுலாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாதான் கவுன்சிலர்கிட்ட போகணுன்ற மாதிரியான ஒரு துணி இருக்கு. அது சரியில்லை. எல்லாருமே கவுன்சிலர்கிட்ட போய் பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெளிவாக புரியும். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பலவிதமான அனுபவங்கள் இருக்கும். நல்ல அனுபவங்கள் இருக்கும், நல்லது அல்லாத அனுபவங்கள் இருக்கும். நல்லது அல்லாத அனுபவங்கள் வரும்போது நம்ம எப்படி பேசுறோம், எப்படி பழகுறோம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபோல டாக்டர் பாபு ரங்கராஜன் சார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்டைஸ் இன் கவுன்சிலிங், நல்லா இன்டராக்ட் பண்ணுவாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இந்த மாதிரியான ப்ரோக்ராமுக்கு நீங்க டைம் கொடுத்து MBA ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே ஹாப்பினஸ் அப்படின்ற ப்ரோக்ராம்ல நீங்க டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணீங்க. அதாவது நான் பிரின்சிபல் சார் கூட ஷேர் பண்ணேன். அந்த மாதிரியான ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக் நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். பிரின்சிபல் சார் சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வி வெல்கம் யூ டு நாலேஜ் பிசினஸ் ஸ்கூல் ஃபார் த வெபினார். கிரேட் வெல்கம் டு யூ சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஃபவுண்டர், செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல் ஆஃப் நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டாக்டர் PSS சீனிவாசன் சார். ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா 2016 வருடத்துல சார் வாஸ் அவார்டட் த பெஸ்ட் பிரின்சிபல் அவார்ட் இன் த ஹோல் கண்ட்ரி. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரியமான விஷயம். அவரோட பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா IIT மும்பைல ME படித்துட்டு அங்க கோல்டு மெடல் வாங்கி அவர் ஆரம்ப காலத்துல இருந்தே பாலிடெக்னிக்ல BEல எல்லாமே கோல்டு மெடல் வாங்கி அவர் விருப்பப்பட்ட பல முன்னணி நிறுவனத்திலையும் ஃபாரின் கம்பெனி வேலை கிடைச்சிருக்கும். அதெல்லாம் இல்லாத நம்ம ஊர்லயே ஒரு கல்லூரி நிறுவனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக 2008 வருடத்துல கைவுட் ட்ரஸ்ட் ஆரம்பித்து 2009 வருடத்துல நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு சிறப்பான கல்வி ஆரம்பிச்சு 2011 வருடத்துல நாலேஜ் பிசினஸ் ஸ்கூல் ஒரு பார்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆரம்பிச்சு ஒரு சிறப்பா கொண்டு போறோம்னா ஒரு மிகப்பெரிய விஷயங்க. இஸ் அன் எஜுகேஷனல் ஐகான் நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, இந்த என்டையர் கண்ட்ரிங்க. அவரோட விஷன் பாருங்களேன். எப்பவுமே ஒரு நிறுவனத்தை பார்க்கும்போது அதோட விஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். விஷன் அப்படின்னா 2035 வருடத்துல நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாலேஜ் பிசினஸ் ஸ்கூல் டாப் 50 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வை போடும்போது அவர் ஒவ்வொரு செயலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த கோலை நோக்கி தான் போகணும் அப்படின்ற காலத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் பெஸ்டா வருதுங்க. அதே போல அவரோட சிறப்பான அம்சம் என்னன்னா பல வெளிநாடுகளுக்கு போய் சிறப்பான ஒரு யூனிவர்சிட்டிலாம் விசிட் பண்ணியிருக்காரு. அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்றாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி இங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷனா உலகம் தரம் வாய்ந்த கல்வி. நம்ம நினைக்கிறோம் உலக தரம் வாய்ந்த கல்வினா நிறைய செலவு பண்ணணும், அதெல்லாம் இல்லாத ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அஃபோர்டபுளா ஓகே தக்க ஒரு காஸ்டோட அந்த கல்வியை நாம பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த மாதிரியான பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரின்சிபல் சார் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்காக. வி வெல்கம் யூ சார் ஃபார் த ப்ரோக்ராம். வெல்கம் யூ சார். ஹாப்பி ஜாயினிங். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு ஹீரோ
ஹீரோயின்னா நீங்க தான் காரணம். ஏன்னா நீங்க எல்லாம் இந்த மாதிரியான வந்து கலந்துக்கலன்னா இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ப்ரோக்ராம், சிறப்பான ஒரு டைட்டில், சிறப்பான ரிசோர்ஸ் பர்சன் வரக்கூடிய வாய்ப்புகள்ல யூ ஆர் த ரியல் ஹீரோஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் மினிட் டெசிஷன் எடுத்து ஒரு கல்வியில வந்து சேருவாங்க, ஒரு எஜுகேஷன் ஒரு MBA டிகிரியில சேருவாங்க. அது மாதிரி இல்லாத முன்னாடியே நாங்க MBA சேரணும் அப்படின்ற ஒரு ப்ரோஆக்டிவ் தாட்டோட நீங்க MBA பண்ணுன்ற மனப்பான்மையோட இந்த ப்ரோக்ராம் கலந்துருக்கீங்க. மற்றவர்களை காட்டிலும் நீங்க வந்து முன்னோடியா திங்க் பண்ணும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கோங்க. அதாவது மேலாண்மை மாணவர்களுக்கான என்ன திறன் அப்படின்ற ப்ரோக்ராம் கலந்துக்கோங்க. கண்டிப்பா லிசன் பண்ணுங்க. லிசனிங் தான் ஒரு முக்கியமான விஷயம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லிசன் பண்ணுவாங்க. கடவுளே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாய் 2 காது கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா குறைவா பேசணும், நிறைய கேட்கணும். அந்த எண்ணத்துக்காக கண்டிப்பா லிசன் பண்ணுங்க. ரொம்ப பயனுள்ளதா இந்த ப்ரோக்ராம் அமையும்ன்றதை கூறி I welcome everyone for the webinar managerial competency for MBA aspirants. Have a fruit and great learning. Thank you, one and all. Thank you. Next agenda is introduction of the chief guest. Over to Mrs. S. Vimala. Thank you, sir. Good morning to all. It is my immense pleasure to introduce today's chief guest, Dr. Babu Rangarajan, sir, consultant child and clinical psychologist, Salem. Sir have completed bachelor's degree in psychology and completed postgraduate in personal management and industrial relations. Sir did master's degree in applied psychology and certificate in remedial tutor training program in learning disability. International diploma in guidance and counseling, then MPhil in psychology, and one more MPhil in clinical psychology. This degree did in Swigar Rehabilitation Institute for Handicapped, Secunderabad. It is recognized by Rehabilitation Council of India, New Delhi. Finally, diploma in Neuro-Linguistic Program from National Federation of Neuro-Linguistic Programming, USA. Sir is currently working as a clinical psychologist in school, Dubai. Then sir is a consultant child and a clinical psychologist at Neuro Foundation Hospital, Salem. Sir has conducted 40 workshops for students, teachers, and parents of 15 Indian schools in Kuwait. Sir has conducted more than 400 training programs and workshops for corporate, college, schools. More than 42,000 people got benefited. And sir is founder and CEO for Brain Train Learning Technology that caters training program for schools, college, doctors, police officials, and corporate in the development of life skills, soft skills, mind management, and psychological training. Sir was received award from Salem District Collector as Best Motivational Trainer on World Disability Day for conducting life transformation program for differently abled people. And telecasted 50 live program on psychological skills for effective living in CTN channel Salem, and interviewed and telecasted in Sun News on the topic of preventing of student suicide, exam preparation, and symptom secrets. And sir is guest speaker for 16 Rotary clubs in Salem. Finally, I have to share in Tamil Nadu only 120 clinical psychologists. Sir is one among the 120 in Tamil Nadu. Sir is the only one person working as a clinical psychologist at Salem. Dear respected guest, we are all waiting for your psychological treatment, sir. Once again, we welcome you, sir. Thank you for the given opportunity. Thank you, sir. Over to director, sir. Thank you. Over to the principal, sir, for the address. Principal, sir. Yeah, thank you, Stephen. Dear participants, I first and foremost congratulate all of you because உலகத்துல வந்து என்னதான் திறமைகள் பாபு ரங்கராஜன் சார் மாதிரி பர்சனுக்கு இருந்தாலும், ஸ்டீஃபன் மாதிரி பர்சனுக்கு இருந்தாலும், என்ன மாதிரி பர்சனுக்கு இருந்தாலும், அந்த திறமைகளை காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா எந்த திறமையும் வெளிப்படுத்தவே முடியாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸிபிட் யுவர் டேலண்ட், அதுதான் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு என்ன திறமைகள் இருந்தாலும் அந்த திறமை வந்து ரொம்ப 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 முக்கியம். இது இருக்கணும். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி தானா வரணும்,
அல்லது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம உருவாக்கிக்கணும். ஸோ அந்த உருவாக்கின ஆப்பர்ச்சுனிட்டியில இல்லை தானா வந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம திறமையில எல்லாம் காட்டினோம்னா பாபு ரங்கராஜன் சார் மாதிரி நிறைய மெடல்லாம் வாங்கலாம். ஏன்னா 48 hours கண்டினியூஸா வந்து வெபினார் நடத்தலாம், வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம். இது எல்லாம் பாசிபிள். பட் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இல்லைன்னா அவர் மட்டும் தனியா வந்து வெபினார் நடத்தி எப்படி ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி. ஸோ ஏன் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்றேன்னா, நீங்களாம் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நோக்கி நீங்க வந்திருக்கீங்க. தட் இட் செல்ஃப் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ். நான் வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல தமிழ் மீடியம் பள்ளியில படிச்சு ஏதோ நண்பர்கள்லாம் வந்து ஏதோ காலேஜில் சேராங்க. அப்படி போய் பிஇ படிச்சு நண்பர்கள்லாம் கேட் எக்ஸாம் எழுதுறேன். கேட் எக்ஸாம் எழுதி ஐஐடி பாம்பேல எம்டெக் படிச்சு பேரண்ட்ஸ் வந்து வெளில எங்கேயும் போக விடாம சங்ககிரியை சுத்தி இருக்கணும்னு கட்டாயத்துல திரும்ப கொங்கு பொறியியல் கல்லூரியில போய் ஒரு 15 ஆண்டுகள் ஒர்க் பண்ணி இன்னொரு கல்லூரியில் ஒரு 4 ஆண்டுகள் முதல்வராக இருந்து இப்ப இந்த சாபனத்தை கிரியேட் பண்ணி ஒரு 12 years அந்த 12th year. இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, எம்பிஏ ஏன் முக்கியம் அப்படிங்கிறக்காக நான் சொல்றேன். ஐம் டெக்னிக்கலி ஐம் அன் எக்ஸலன்ட் டீச்சர். நான் இன்னைக்கும் என்னோட பழைய அலுமினை மீட் 1998 to 2000 பேட்ச் அலுமினை மீட் வந்து கொங்கு பொறியியல் கல்லூரியில வந்தாங்க. வந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் தெர்மோடைனமிக்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்க டீச் பண்ணதை மறக்க முடியாது சார். எல்லாரும் அது சிம்ம சொப்பனம், தெர்மோடைனமிக்ஸ் பாஸ் பண்ணா நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி வாங்கின மாதிரிம்பாங்க. பட் ஆனா நீங்க வரும்போது என்னன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் சொல்றதை செய்யுங்க, நீங்க 75 மார்க் வாங்கிடுவீங்க. ஸோ செஞ்சோம், வாங்கிட்டோம் அந்த மாதிரி. பட் ஐம் அ குட் டீச்சர். திடீர்னு 12 yearsக்கு அப்புறம் ஒன் ஃபைன் டே ஐ காட் அன் ஆர்டர், head of the department mechanical engineering. So that is where I become an administrator. That's where the managerial skills in today's topic becomes more relevant. எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது. நான் என்னன்னா, எனக்கு ஒண்ணு மட்டும்தான், நான் எனக்கு ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க. அஃபிஷியலா போய் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் பொறுப்பெடுத்துக்க போறேன். இப்போ நான் எங்க நேட்டிவ் சங்ககிரி பக்கத்துல இருக்க பச்சாம்பாலம் என்ற வில்லேஜ்ல தான் பேசிட்டு இருக்கேன். எங்க வீடு வந்து நேஷனல் ஹைவேல இருந்து ஒரு 300 meters உள்ள. ஸோ நேஷனல் ஹைவேல போய் அந்த ஹைவேல ரைட் திரும்பி பெருந்துறை கொங்கு பொறியியல் கல்லூரி போகணும். ஸோ அன்னைக்கு கார்ல போறேன் நான். அங்கே இப்ப இருக்கிற மாதிரி 4 lane எல்லாம் கிடையாது. அப்ப வந்து டபுள் லைன் தான். ஆப்போசிட்லாம் வண்டி வரும். ஸோ கண்டினியூஸா வண்டி வந்துட்டு இருக்கு. நான் காரை ஸ்டாப் பண்ணி, ஏன்னா இந்த வெஹிக்கிள் போனதுக்கு அப்புறம் தான் ஐ ஹேவ் டு டேக் ரைட் டர்ன். ரோட கிராஸ் பண்ணி ரைட் டர்ன் எடுக்கணும் இல்லைங்களா? அப்போ வந்து அந்த பக்கத்துல வந்து ஒரு ஒரு லவுட் ஸ்பீக்கர், இப்பெல்லாம் வந்து லவுட் ஸ்பீக்கர்லாம் போயிடுச்சு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து லவுட் ஸ்பீக்கர்ல சத்தமா பாட்டெல்லாம் பாடும். அப்போ வந்து நான் ஒரு 2 minutes நிக்கிறேன் நான் அந்த டிராபிக் கிளியர் ஆகிறதுக்காக. அப்போ வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த லவுட் ஸ்பீக்கர்ல பாடிட்டு இருக்காரு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலா தோலா அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா, எனக்காகவே சொல்ற மாதிரி இருந்துச்சு. 12 வருஷத்துல head of the department, very rare opportunity. So many merits. University 8th rank holder in BE, MTech gold medalist, best faculty award வந்து 12 வருஷத்துல 2 time வாங்கியிருக்கேன். PhD முடிச்சிட்டேன். I was the only man with PhD at the time in the department. Out of அதுல எனக்கு date of joining senior எப்படி நான் 13வது ஆளு. 12 faculty members were senior to me and they were teachers to me. I was given that responsibility. Imagine. அப்ப அது அப்படியே நான் I took it as ஒரு அசரீரி மாதிரி, வேத வாக்கு மாதிரி. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். ஸோ அட் எனி காஸ்ட் நம்ம அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி எதையுமே செய்யக்கூடாது. மற்றவங்க எல்லாம் வந்து நம்ம சொன்னா நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டு நம்ம சொல்ற அந்த மோட்டிவேஷன் ஏதோ ஒரு ஃபேக்டர் கட்டுப்பட்டு இருக்குமே தவிர, அத்தாரிட்டி ஐ எம் அ பிரின்சிபல், ஐ எம் தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் அப்படின்ற அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துலயும் எக்ஸிபிட் பண்ணக்கூடாது. ஐ டிசைடட் ஆன் தட் டே. தட் இஸ் வேர் ஐ எம் சக்சஸ்ஃபுல். இப்போ கூட ஃபர்ஸ்ட் இயர் இசி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் நான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். சார் எல்லா ப்ரோக்ராமே நல்லா இருக்கு சார், இது எப்படி சார் பண்றீங்க அப்படின்னாங்க. அது கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தாங்க கேட்கணும். நான் வந்து மீட்டிங் போட்டு சொல்லிட்டேன், திஸ் இஸ் வாட் இஸ் அவுட்கம் ரெக்வயர்ட், யூ டிசைட் வாட் யூ வாண்ட், தட் இஸ் அ ஃப்ரீடம் ஐ கிவன். ஸோ when we have dedicated team இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து இட் இஸ் பாசிபிள்.
இந்த டெடிகேட்டட் டீமை எப்படி உருவாக்குறது, அதான் மேனேஜரியல் ஸ்கில். ஸோ அது மாதிரி நீங்க எந்த ஒரு சிறந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும்னாலும் சரி, நீங்க சிறப்பா வந்து உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் வரணும்னாலும் சரி, மேனேஜரியல் ஸ்கில்ங்கிறது வந்து ஒண்ணு இல்லை அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து நம்ம செய்யற வேலைய அந்த MBA வித் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை போடும்போது தான் இது எப்படி சார் ஏன் எதை வச்சு சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் வந்து 1995ல PhD ரெஜிஸ்டர் பண்ணலாம், 98ல ரெஜிஸ்டர் பண்ண அப்படின்னு முடிவு பண்ண உடனே 2 years கழிச்சு I started attending conferences, very standard reputed technical conferences held across India. Almost எல்லா IIT NITல இருக்கிற கான்ஃபரன்ஸும் நான் அட்டன் பண்ணிருக்கேன். வருஷத்துக்கு 2 ப்ரோக்ராம் லீவ் போட்டுட்டு என்னோட சொந்த செலவுல காலேஜில் இருக்கலாம் அப்பெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நான் போயிருக்கேன். ஏன்னா அப்பதான் நாட்டுல என்ன நடக்குது, இந்த டெக்னாலஜில என்ன நடக்குது, ஒரு ரியல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு சப்ஜெக்ட் நடத்துறேன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல தெர்மோடைனமிக்ஸ்ல அது ரிலேட்டடா தான் நான் போவேன். நான் அங்க எல்லாம் ப்ராக்டிக்கலா சொல்லும்போது அதெல்லாம் சொல்லும்போது தான் பையன் வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி அந்த சப்ஜெக்ட் படிப்பான். நான் எப்ப வந்து எடாதி டிபார்ட்மெண்ட் ஆனனோ, எப்ப பிரின்சிபல் ஆனனோ அப்ப இருந்து I started attending these technical conferences. I started attending HR conferences, management conclaves. இப்படிதான் வந்து நான் வந்து MBA படிக்கலையே தவிர மேனேஜ்மெண்ட் கான்க்ளேவ் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல போய் அங்கொன்னு இங்கொன்னு பிட்ஸ் அண்ட் பீசஸா வச்சு இதை வச்சே வந்து ஒரு நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் MBA ஆரம்பிச்ச காலகட்டத்துல தட் பிசினஸ் ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் இயர் பி இனாகுரேஷன் 2009ல வந்து சுஜித் குமார் இன்ஃபோசிஸ் வந்து ஓப்பன் ஸ்டேஜ்ல பேசினார். நாங்கெல்லாம் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கோம். இந்த காலகட்டத்துல இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து நம்மளே கல்லை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிறதுக்கு சமம், சூசைட் அட்டம்ப்டுக்கு சமம். எந்த ரிஸ்க்ல வந்து இந்த 42 பேர் சேர்ந்து இந்த காலேஜ் ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நிச்சயமா வந்து இவங்க எல்லாம் 22 பேர் ப்ரோசஸா இருக்காங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நிச்சயம் நல்லா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு இன்னொரு பயம் வேற இருக்குது. இன்ஃபோசிஸ் சுஜித் சொன்னது, நான் துவைக்க வைக்கிறேன், நல்லா வரலன்னா சுஜித் குமார் துவைக்க வச்சு நல்லா வரலாங்கிற ஒரு கெட்ட பேர் வாழ்நாள் பூரா இருக்கும், அதுக்காக வேண்டியாவது இந்த காலேஜ் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அவங்க எல்லாம் வந்து உண்மையிலே வந்து எந்த கூட்டு தைரியத்தில் ஆரம்பிச்சோன்னு எங்களுக்கு தெரியாது. பட் நிச்சயமா வி ஃபெல்ட் எங்களுக்குள்ள அந்த கஸ்டமருக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒண்ண மிக அஃபோர்டபுள் காஸ்ட், என்ன காஸ்ட் இருக்கோ அந்த காஸ்ட்டுக்கு மோர் அண்ட் மோர் பெனிஃபிட்ஸ் நம்ம டெரைவ் பண்ணோம்னா டெஃபினட்டா வந்து நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியுங்கிற ஒரே ஒரு ஃபார்முலா தான். ரெண்டாவது வந்து MBA நீங்க 2 வருஷம் செலவு பண்றீங்க, BA 4 வருஷம் செலவு பண்றீங்க, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டா செலவு பண்றீங்க. ஃபாதர்ஸ் ஹார்ட் அண்ட் மணி, இதுக்கு நம்ம ஜஸ்டிஃபைபிளா இருக்கணும், வேற எதுவுமே வேண்டியதில்லை. ஏன்னா இதை நம்ம சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம், நல்ல டீம் இருக்கு. MBA ஸ்டீஃபன் பாத்துக்கிறாரு, இன்ஜினியரிங் நான் பாத்துக்கிறேன், அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்சோ ஹேவ் அ ரோல் தேர். அந்த மாதிரி வந்து அந்தந்த எல்லா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டி தே ஆர் ஆல் வெரி எக்ஸலன்ட் பீப்புள். ஸோ அதனால யூ ஆர் பிளஸ்ட் டு டூ அன் MBA. அதனால MBA படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தம் உண்டு எப்பவுமே. ஸ்டீஃபனை பார்த்து பொறாமப்படுற ஒரே ஒரு விஷயம் அதுதான், ஏன்னா அவர் MBA படிச்சிட்டாரு, நான் படிக்கல. மற்றபடி அவரும் UG டிகிரி PhD வச்சிருக்காரு, நானும் வச்சிருக்கிறேன். ஸோ தட் இஸ் ஒன்லி டிஃபரன்ஸ். ஸோ வித் திஸ் நோட், பாபு ரங்கராஜன் சாரை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்புறம் அது இந்த நிகழ்ச்சி நான் பேசுற மாதிரி ஆயிரும், அவர் பேச டைம் கிடைக்காது. சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். ஆல் இந்தியால 140 கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் இருக்காங்க, சேலத்துல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஃபீல்டு, எவ்வளவு டஃப்பான ஃபீல்டுன்னு பாருங்க. ஸோ ரியலாவே இது வந்து சைக்காலஜிங்கிறது வந்து ஒரு MBA பொறுத்த வரைக்கும் டெசிஷன் மேக்கிங் தான். டெசிஷன் மேக்கிங் இஸ் அ சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் கப்புள்ட் வித் லாஜிக்கல் திங்கிங் அண்ட் டேட்டா இஸ் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். இவ்வளவுதான் வந்து MBA நான் சுருக்கமா சொல்ல போனா 2 இருந்தா காமன் சென்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வாய் பேச தெரியணும். என்ன ஐஸ்லாண்ட்ல போய் வந்து ஃப்ரிட்ஜ் விற்க தெரியணும், ஐஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஊட்டியில போய் ஃபேன் வைக்க தெரியணும் அப்படிங்க. அந்த மாதிரி நல்ல இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். காமன் சென்ஸ் தான் MBA. பட் காமன் சென்ஸ்னா என்னன்னா, எதை எந்த நேரத்துல எப்படி யூஸ் பண்ணணும், எதை எந்த நேரத்துல எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ரெண்டும் தெரியறது தான் காமன் சென்ஸ். இந்த காமன் சென்ஸுங்கிறது பார்த்தா காமனா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இட்ஸ் வெரி டஃப். அதை எப்படி சிஸ்டமேட்டிக்கா அந்த காமன் சென்ஸ் அப்ளை பண்றதுங்கிறது தான் MBA.
அப்ப இது டோட்டலி மைண்ட் ரிலேட்டட் ப்ராசஸ். அந்த ஏரியால வந்து ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஷரோட வந்து பேசலாம்னா நிச்சயமா ஒரு நல்ல இன்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ வித் திஸ் ஓப்பனிங் நோட் ஐ லீவ் தி ஃப்ளோர் டு ஸ்டீஃபன் அண்ட் பாபு ரங்கராஜன் சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பா வந்து எம்பிஏ வந்து நீங்க என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, எம்பிஏ படிச்சீங்கன்னா the way in which you think, the way in which you deliver, everything will become great. ஸோ அதனால வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எம்பிஏ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். யூ ஆர் அட் தி ரைட் ஆப்ஷன். With this opening note, over to Stephen. Thank you, sir. Thank you for the good words. Now over to the chief guest for the enlightening speech. Over to you, sir. Thank you, Director sir, Stephen sir. Thank you, Principal sir, for the wonderful opportunity. Warm good morning, all the participants, and I hope today we are going to invest our time fruitfully, meaningfully. நானும் என்னோட டைம் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்களும் உங்க டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்த விட்டு நம்ம போகும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு டேக் ஹோம் மெசேஜ் லைஃபுக்கே தேவைப்படும். ஏன்னா நம்ம நேத்தோட நாளைக்கு லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஏதாச்சும் லேர்னிங் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஐ ரிப்பீட் அகைன், நேத்தை விட நாளைக்கு உங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நியூ லேர்னிங் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதை பேஸ் பண்ணி தான் எவ்ரிடே நம்ம லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படின்னா என்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணிட்டீங்க, இன்ஃபர்மேஷன் நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நாளைக்கு உங்க லைஃப் ரொம்ப பெட்டரா, சூப்பர்வா, உங்களோட கோல் அச்சீவ் பண்ற மாதிரி உங்களுக்கு வரும். அந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். டெஃபினட்டா எல்லாருமே ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட மைண்ட் ஓப்பனா இருக்குன்னு நான் பிலீவ் பண்றேன். இன்னையில இருந்து நம்ம இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லா நம்ம கொண்டு போயிடலாம். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப தேவையான டாபிக்கை கூட இன்னைக்கு எம்பிஏயோட நான் வந்து பேசிட்டு இருக்கேன். எம்பிஏ ஆஸ்பிரன்ஸ், சில பேர் எம்பிஏ படிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து எம்பிஏ ஜாயின் பண்ணணும்னு இருப்பாங்க. டெஃபினட்டா நீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க நிறைய கத்துக்க போறீங்க. ஏன் இந்த எம்பிஏ உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி ஒரு யூஜி டிகிரி வச்சிருக்கேன், நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வச்சிருக்கேன், இன்ஜினியரிங்ல வச்சிருக்கேன். ஃபைன், யூ ஆர் ஆல் வெரி குட், நிறைய டிகிரி வச்சிருக்கீங்க. நான் ஏன் எம்பிஏவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, எம்பிஏ இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு மூலியமா இந்த கோர்ஸோட அந்த உள் இன்ஃபர்மேஷன், அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்க உள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களோட வே ஆஃப் திங்கிங், த வே யூ அப்ரோச், த வே யூ ஹேண்டில், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அது மூலியமா உங்களுக்குன்னு ஒரு கெரியரை நீங்க அமைச்சுக்க போறீங்க. அந்த கெரியர் நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் உங்களை டிரைவ் பண்ண போகுது. உங்களுக்கு பேர், புகழ், பணம் இதெல்லாம் நீங்க வந்து அடைஞ்சுக்க போறீங்க இந்த ஒரு எம்பிஏ வச்சு. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் 3 வேர்ட்ஸ் தான் எம்பிஏ, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அப்படி என்ன சார் இதுல இருக்கு அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் சார், எவ்ரிதிங் இஸ் சார். வாழ்க்கையில இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்னா நீங்க ஜாபுக்கு போகணும், இல்லைன்னா யூ நீட் டு டூ சம் பிசினஸ், இல்லைங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கணும். அப்ப நம்ம பணம் உள்ள வரதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட அந்த என்ன வெளியில போதோ அதான் பணம் உள்ள வரப்போகுது, இல்லைங்களா. அந்த 2 விஷயத்தை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு மூலப்பொருள் தான் இந்த பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை வச்சு நீங்க உங்களுக்கு ஒரு டிக்னிஃபைடு ஜாப் நீங்க அப்படியே வச்சுக்கலாம், கெரியர் அமைச்சுக்கலாம். இல்ல இது மூலியமா நீங்க கத்துக்கிட்டு ஒரு பிசினஸே நீங்க வந்து உருவாக்கலாம். அது 2மே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூல் தான் இந்த எம்பிஏ அப்படிங்கிறது. இது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம், நிறைய பேர் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு. சில பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கு அந்த லக் இல்லை. பட் உங்களுக்கு அந்த லக் இருக்கு. இதை எப்படி நீங்க பயன்படுத்திக்கிறீங்கிறது தான் உங்களோட எபிலிட்டி. அதுல என்னெல்லாம் இருக்கு அந்த மேனேஜரல் ஸ்கில்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் திஸ் 2 பர்சனாலிட்டிஸ். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி தான். யாரும் தெரியுமா, ஐடென்டிஃபை பண்ண முடியுமா உங்களுக்கு? யாரு இவங்க இந்த 2 பர்சனாலிட்டிஸ்? நம்பர் 1 வந்து சுந்தர் பிச்சை. நம்பர் 2 அந்த லேடி மேடம் வந்து டாக்டர் இந்திரா நூயி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே தமிழியன். இவங்களை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவங்க 2 பேருமே வந்து மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ். இவங்க உங்களுக்கு நல்லா தெரியும். மிஸ்டர் சுந்தர் பிச்சை அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு கூகுள் கம்பெனியோட சிஇஓ அண்ட் தென் ஆல்பபெட் கம்பெனியோட சிஇஓவும் அவர் இருக்காரு. இவரோட எஜுகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, சென்னையில 12th முடிக்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஐடியில படிச்சாரு, ஸ்டான்ஃபோர்ட்ல எம்எஸ் படிச்சாரு, அதுக்கப்புறமும் அவர் எம்பிஏ படிச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய டிகிரி வச்சிருக்காரு. ஐஐடி டிகிரியே போதும்னு நினைப்பாங்க. அதையும் தாண்டி ஸ்டான்ஃபோர்டுங்கிறது ஒன் ஆஃப் த ஐவி யூனிவர்சிட்டியில் ரொம்ப டாப் யூனிவர்சிட்டி இன் யூஎஸ், டாப் 100ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். அதெல்லாம்
அங்க அவர் எம்எஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் எம்பிஏ படிச்சிருக்காரு. அப்படின்னா எவ்வளவு முக்கியமான ஒரு படிப்புன்னு பாத்துக்கோங்க எம்பிஏங்கிறது. அதே எம்பிஏ தான் நீங்க படிக்கிறீங்க. யூனிவர்சிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இந்த பர்சனாலிட்டி எம்பிஏ முடிச்சுட்டு இன்னைக்கு அவர் பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட்ல வந்து பெரிய லெவல்ல ஆளுமை திறன்ல இருக்காரு. எவ்வளவு அழகா அவர் ஹேண்டில் பண்றாரு. ஒரு மினிஸ்ட்ரியோட இன்டர்வியூஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா பார்லிமெண்ட்ல அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. மேனேஜரியல் ஸ்கில்ஸ் அவங்களோட இவங்க ஃபோர்ப்ஸ்ல வந்து பண்ணக்கூடிய ரிசர்ச்ல மோஸ்ட் எமர்ஜிங் உமனா வந்து நிறைய வருஷம் இவங்க வந்திருக்காங்க. மேடம் இந்திரா நூயி ஒரு சென்னையில மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சவங்க யூஜி, ஐஎம்ல வந்து பிஜி டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஏல் ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட்ல அவங்களோட மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் மாஸ்டர்ஸ் அங்க படிச்சிருக்காங்க. இவங்க வந்து பெப்சி கம்பெனியோட சிஇஓவா அவங்க வந்து ரொம்ப வருஷம் வதிச்சாங்க. இப்ப அவங்க அங்க இல்ல, பெப்சி கம்பெனியோட சிஇஓ இல்ல. இவங்க எல்லாம் லீடர்ஸ் சொல்றாங்க. இவங்க தான் வந்து மார்க்கெட் லீடர்ஸ். ஒரு பெரிய பெரிய கம்பெனி வந்து இன்னைக்கு பெரிய ஜிடிபி அந்த கண்ட்ரிக்கே உருவாக்கி தராங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தலைமை பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த தலைமை பொறுப்புல இருந்தவங்க தான் இந்த 2 பேரும் எம்பிஏ கிராஜுவேட்ஸ் 2 பேருமே. அந்த எம்பிஏ தான் இப்ப நீங்க பண்ண போறீங்க. சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எம்பிஏ எனக்கு என்ன சார் பண்ணிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு என்ன பண்ணிச்சோ அதுதான் ஒழுங்கும் பண்ண போகுது. அப்ப இந்த எம்பிஏல நான் எப்படி என்னைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேங்கிறத அந்த கொஸ்டின் நீங்க உங்களுக்கு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டே இருப்பீங்க. இதுதான் காம்பிடென்சி. நான் இன்னைக்கான முக்கியமான ப்ரோக்ராம் காம்பிடென்சி, மேனேஜரல் காம்பிடென்சி. அப்ப அந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா the combination of skills, job, attitude and knowledge which reflect in job behavior that can be observed, measured and evaluated. அதான் காம்பிடென்சி. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ், காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி உங்களோட ஆட்டிடியூட், அதுக்கப்புறம் உங்களோட நாலேஜ், அதுக்கப்புறம் உங்களோட ஜாப் பிஹேவியர், இதெல்லாம் சேர்ந்தது தான் காம்பிடென்சி. அதை வந்து நான் அப்சர்வும் பண்ண முடியும், உங்களை மெஷர் பண்ண முடியும், அதை இவாலுவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டெஃபினேஷன் காம்பிடென்சி பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் டீட்டெயிலா நீங்க போகணும் அப்படின்னா காம்பிடென்சி a person related concept that refers to dimension of behavior lying behind competent performer. இதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகணும். காம்பிடென்சி, காம்பிடன்ஸ், காம்பிடென்சிஸ் அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு. Yeah, I'll come to your questions. Yeah, someone has raised. I cannot able to see the chat box here when I'm sharing my screen. I cannot able to see the chat box. Maybe few minutes later, I'll come to you all your questions. Whenever you find any questions, you just type in your chat box. Definitely, I'll address all your questions. So, இதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். இவ்வளவும் சேர்ந்ததுதான் காம்பிடென்சி அப்படிங்கிறாங்க. உங்களோட ஸ்கில், நாலேஜ், செல்ஃப் இமேஜ், வேல்யூ, ட்ரைட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் உங்களோட காம்பிடென்சி. அப்ப நான் எந்த அளவுக்கு காம்பிடென்சி நான் இப்ப இருக்கேன், பிஃபோர் எம்பிஏ, டியூரிங் எம்பிஏ அண்ட் ஆஃப்டர் எம்பிஏ, இதுவும் நீங்க எல்லாம் எவாலுவேட் பண்ணிக்கணும். உங்களுக்குள்ள நான் எவ்வளவு அக்வயர் பண்ணிருக்கேன், என்னோட ஸ்கில்ஸை, எவ்வளவு நாலேஜ் எனக்குள்ள வந்து நான் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்குள்ள இருக்கு, என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட வேல்யூஸ் என்ன, என்னோட ட்ரைட்ஸ் என்ன, என்னோட மோட்டிவேஷன் என்ன, அதுதான் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் காம்பிடென்சி. இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம், இந்த எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த நோக்கியா போன் எவ்வளவு ரேட் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. I'll stop the screening. I'll come to your chat box now. Can anyone chat with me? இந்த phone எவ்வளவு ரேட் வரும் யாராவது சொல்ல முடியுமா? நோக்கியா போன் யாராச்சும் வாங்க, சாட்ல வாங்க. இந்த போன் என்ன ரேட் வரும்? இந்த பட்டன் போன் இதுதான் ஆதி காலத்துல நாங்க எல்லாம் 2000ல இதுதான் வந்து பெருசா நினைப்போம். அப்ப வந்து ஒரு செங்கல் மாதிரி ஒரு பெரிய செட் இருக்கும் ஏரியலோட. அதை தாண்டி அதுக்கு அடுத்து வந்த ஒரு செட்டு தான் நோக்கியால 1100 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3300 சம்திங் வரும். ஏதாச்சும் கொஞ்சம் சின்னதாச்சு செட்டு. இது என்ன ரேட் வரும்? சாட் பாக்ஸ்ல வாங்கல. இந்த நோக்கியா செல்போன் என்ன ரேட் வரும்? ஓகே, சாட் பாக்ஸ் ஏதோ டிசேபிள் ஆயிடுச்சு உங்களுக்கு, மெசேஜே காணுமே. ஓகே, எஸ், எனக்கு எந்த சாட்டுமே வரலையே. உங்களுக்குள்ள சாட் பாக்ஸ் எனேபிள் ஆயிருக்கா? 2000, வெரி குட். 500, 1500, 500, மேபி 500, 1200, 1000, 120, கிரேட். தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்ப இந்த போனோட ரேட் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, 5000. ஓ, தேங்க்யூ. இப்போ உங்க கையில இந்த போன் உங்ககிட்ட இருக்கான்னு தெரியல, பட் யூ மே ஹேவ் சம் போன்ஸ், ரைட்? ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட ரேட் எவ்வளவா இருக்கும்? நீங்க வச்சிருக்க போனோட ரேட் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட போன், நோக்கியாவோட போன் ரேட் ஓகே 500, 600, 1000, 2000, 5000 வரைக்கும் வந்துச்சு.
இப்ப உங்களோட போன் எவ்வளவு வருது? வாவ், 10,000, 9,500, 10,000, 15,000, 23,000, வாவ், 14,500, 15,000 உங்க போன் வச்சிருக்கீங்க. கிரேட், தேங்க்யூ. ஐ வாண்ட் டு இவாலுவேட் இந்த நோக்கியா போனுக்கும் உங்க கையில இருக்க போனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே கால்ஸ் வருது. இதோட போனோட விலை 1000 ரூபாய், உங்க போனோட விலை 15,000 ரூபாய், 10,000 ரூபாய். என்ன டிஃபரன்ஸ்? ஏன் இந்த போனோட விலை அதிகமா இருக்கு? என்ன காரணமா இருக்கும்? எதனால இந்த ரேட் அதிகமா வருது? ஸ்மார்ட்னஸ், சாஃப்ட்வேர், ஓகே ஓகே. கேமரா குவாலிட்டி, வாவ், கேமரா குவாலிட்டி, ஆண்ட்ராய்டு குவாலிட்டி, ஆண்ட்ராய்டு மோர் ஃபியூச்சர்ஸ், ஆல்ரைட், சூப்பர். நிறைய ஃபியூச்சர்ஸ், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அதுல. வெரி நைஸ். ஓகே, நெட்வொர்க், நிறைய நெட்வொர்க்ஸ், பிராண்ட், ஆப்பிள் பிராண்ட் வச்சுக்கணும், சாம்சங் ஒரு பிராண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மல்டி ஃபியூச்சர்ஸ். வெரி குட், வெரி குட். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிகேஷன், ஐ ரியலி அப்ரிஷியேட் ஓப்லி. டச் ஸ்கிரீன் இருக்கு, whole world inside the phone, very good. Social media, good. And the phone social media 4G network irukku, advanced technology irukku, multitasking panna mudiyadala. Fantastic. Enough, my dear friends, thank you. இந்த நோக்கியா போனுக்கும் இந்த ஸ்மார்ட்னஸ்க்கும் அந்த ரேட் வித்தியாசத்துக்கு காரணம் அதுக்குள்ள இருக்க ஸ்பெசிபிகேஷன், அதுல இருக்க அட்வான்டேஜ், அது எவ்வளவு எக்யூப் ஆயிருக்கு, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அது இருக்கா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அதுக்கான விலையை அவங்க நிர்ணயிச்சு அதை நம்ம வாங்குறோம். அப்ப யோசிச்சுக்கோங்க, ஒருத்தங்க வந்து நமக்கும் ஒருத்தங்க வேலை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நோக்கியா லெவல்ல இருக்க போறோமா இல்ல அட்வான்ஸ் வெர்ஷன் இருக்க போறோமா அப்படிங்கிற ஸ்பெசிபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்பெசிபிகேஷன் தான் மேனேஜரியல் ஸ்கில்ஸ். சரிங்களா? இவ்வளவு சிம்பிளா நான் சொல்லிட்டேன் மேனேஜரியல் ஸ்கில்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. இன்னொன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னோட ஸ்கிரீன். I'll share my screen. Thank you all your responses. I'll take you to the next slide. இந்த ஸ்லைட்ல இந்த போட்டோ பாருங்களேன். இந்த போட்டோ வந்து எந்த படத்துல வருது, அது என்ன கான்வர்சேஷன், யாராவது சொல்ல முடியுமா? I'll stop sharing the screen. Okay, அது என்ன படத்துல வந்துச்சு அந்த ஸ்கிரீன்? சிங்கம், கரெக்ட். இட்ஸ் a சிங்கம் 1. Thank you. But I wanted to know, anybody can come with the mic. யாராச்சும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க அந்த டயலாக் யாருன்னு சொல்ல முடியுமா? இந்த டயலாக்ல அவங்க என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு, அந்த போனை வச்சு அவங்க சிங்கம் அவங்க அப்பா வந்து விவேக் கிட்ட என்ன டயலாக் சொல்லியிருப்பாரு, விவேக் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பாரு, அது எனக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா ஹோஸ்ட் கேன் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அன்மியூட். நானே கூட அன்மியூட் பண்ணலாம், நானே ஹோஸ்ட் தானே. அன்மியூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கிளெமெண்ட் has raised hand, sir. Just Clement. அன்மியூட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கிளெமெண்ட் ப்ளீஸ், யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விஷயம், சொல்லுங்க. ஒரு ஃபோன் கால்ல எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றதுக்கு தான் சார். சூப்பர். அவர் என்ன பண்ணிருப்பாரு விவேக்? விவேக் வந்து ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாரு ஒவ்வொரு விஷயத்த. ஒரே ஃபோன் கால்ல எல்லா விஷயத்தையும் கேட்கணும்ன்ற மாதிரி கான்வர்சேஷன். ஓகே, கிரேட் கிரேட். தேங்க் யூ தேங்க் யூ. தேங்க் யூ ஜஸ். ஓப்லி, ஐ வில் அன்மியூட் யூ. ஓப்லி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார் இப்போ ஒவ்வொரு போன் கால்லயும் ஒரு அரிசி பருப்பு வந்துருச்சா, பாதாம் பருப்பு வந்துருச்சா, அது ஒவ்வொரு இதுக்கும் வந்து கால் பண்ணி பேசுவாரு. அவங்க சன்னுக்கு பேசும்போது ஒரே போன் கால்ல எல்லாமே பேசுவாரு. அதான் சார், அந்த கான்வர்சேஷன் தான் சார் நடக்கும். அந்த கான்வர்சேஷன். தேங்க் யூ ஓப்லி, தேங்க் யூ so much. I'll mute yours. ஆல்ரைட், இவ்வளவுதாங்க. அந்த அதுதான் மேனேஜரல் ஸ்கில். அதுதான் அந்த ஒரு போட்டோ நான் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, அவர் வந்து கேட்பாரு இல்லையா அந்த இதுல. எஸ் சார். பாபு சார். Yes sir, yes sir. அந்த if I remember correctly, அரிசி மூட்டை குடோனுக்கு வந்துருச்சா கேளு அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு போன் அடிப்பாரு, வந்துருச்சு சார் அப்படிம்பாரு. எத்தனை மூட்டை வந்தது அப்படிம்பாரு. திரும்ப போன் அடிப்பாரு, என்னென்ன வெரைட்டி எவ்வளவு மூட்டை அப்படிம்பாரு. திரும்ப போன் அடிப்பாரு. இது மாதிரி ஒரு 10 கான்வர்சேஷன் வரும். அதுக்கு முன்னாடி டயலாக் வந்து உடனே முடிஞ்ச உடனே சூர்யா வந்து பெல்ட்டை மாட்டிட்டு வருவாரு. வரும்போது இவர் சொல்லுவாரு, இவர் 4-5 ப்ரொமோஷன் வாங்கி இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா ஏதோ சம்திங் ஆயிட்டாரு, நான் இன்னும் 8ஆவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுவாரு, அவரு சூர்யா கூப்பிட்டு, ஏப்பா அரிசி குடானுக்கு வந்துருச்சா கேளு அப்படின்னு ஒரே ஒரு கேள்விக்கு அப்புறம் இவர் கேட்ட 10 கேள்வியும் வந்து அவர் கேட்டுட்டு ஒரே கேள்விதான் அவருக்கு கேட்பாரு. பட் அரிசி வந்துச்சு, இது வந்துச்சு, இது இவ்வளவு, இது இவ்வளவு, இது இவ்வளவு, என்னென்ன ரேட்டுப்பா, இதான்ப்பா, வேற ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு ஒரே ஸ்ட்ரோக்ல சொல்லிடுவாரு. இவ்வளவுதான் மெசேஜ். சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சோ மச். இதுதான் அந்த கான்வர்சேஷன்.
இதுதான் வந்து மேனேஜரியல் ஸ்கில். ஆஸ் அ MBA ஸ்டூடெண்ட் நீங்க MBA படிக்கிறது மூலியமா மட்டும் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாமான்னு கேட்டா, படிக்கும் போதே சேர்ந்து இந்த ஸ்கில்ஸையும் நம்ம அக்வயர் பண்ணிக்கணும். இதுதான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம எவ்வளவு ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும், நம்மளோட வேல்யூவே நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்க கான்ஃபிகரேஷன், எனக்குள்ள எவ்வளவு கான்ஃபிகரேஷன் நான் வச்சிருக்கேங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வேல்யூ வெளியில நம்ம காமிக்க போறோம். சரிங்களா? இது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒருத்தர் ஏன் அவர் அப்படி பண்ணார் அப்படின்னா, மேபி எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம். இதை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த தொழில இருக்கிறவரு சிங்கம், அதனால அவங்க அப்பா தொழில் இருந்தனால அவர் அடிக்கடி அங்க போய் கடையில வேலை செஞ்சதுனால அவங்க என்ன எதிர்பார்ப்பாருங்கிறது அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அவர் வந்து ஒரே காலில் 10 கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டாரு. இவருக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடையாது. அவர் மளிகை கடைக்கு வந்தது கிடையாது. மளிகை கடை வீட்டுல இருக்கவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அதனால சொன்னது மட்டும் அவர் செஞ்சுட்டாரு. சொன்னது மட்டும்தான் அவரால் செஞ்சிருக்காரு. அப்படிங்கும் போது அப்போ ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா என்னெல்லாம் இருக்குங்கிறத ஸ்மார்ட்டா நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கணும். அந்த இடத்துக்கு நான் புதுசு, அப்ப எனக்கு தெரியாது அப்படிங்கறத விட அந்த இடத்துல இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பீப்புளோட நீங்க மிங்கிள் ஆகும்போது யூ கேன் கிராஸ்ப் ஃப்ரம் த பீப்புள். எப்படி அவங்க திங்க் பண்றாங்க, எப்படி அனலைஸ் பண்றாங்க, எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஸ்மார்ட் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு கீழே இருக்க டீமை நீங்க டிரைவ் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தரோட தாட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு லீடர் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஈஸியா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஈஸியா இப்போ ஒரு டாஸ்க் கிடைக்குது, உங்களுக்குன்னு ஒரு கம்பெனில நீங்க வேலைக்கு போறீங்க, அங்க வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க 10 ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் லாஜிக்கா யோசிச்சாக்கா ஒரு வாரத்துல 10 ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஒரு வாரத்துல 5 ப்ராடக்ட் தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் நம்ம கிட்ட சோர்ஸ் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஐடியா உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தான் லீடர், உங்களுக்கு கீழே 10 பேர் இருக்காங்க. 10 பேர் சேர்ந்து 10 ப்ராடக்ட் நம்ம பண்ணணும். அப்ப அந்த ஒரு வாரத்துக்குள்ள பண்ண முடியுமான்னு கேட்டா, அந்த இருக்க கீழே இருக்கிற அந்த 10 பேரும் ஃபாலோவர்ஸ் இல்லையா? நீங்க லீடர் அப்படிங்கும் போது அவங்க ஃபாலோவர்ஸ், அவங்க என்ன சொல்லுவாங்க? சார் இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள், இது கஷ்டம், அது முடியாது, அவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட், எங்களை நீங்க துன்புறுத்துறீங்க, ஸ்பாயில் பண்றீங்க, அத்தனையும் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆஸ் அ லீடர் நீங்க அதை எப்படி சால்வ் பண்றீங்க, அவங்களை நீங்க எப்படி உள்வாங்குறீங்க, நீங்க எப்படி ப்ராசஸ் பண்றீங்க, நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபேவரா எப்படி நீங்க அந்த 10 ப்ராடக்ட் செய்ய வைக்க போறீங்க, அந்த பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட மேனேஜரியல் ஸ்கில். இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப அடுத்த ஸ்லைடு காமிச்சா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். என்ன நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அடுத்த ஸ்லைட் நீங்க காணும். ஓகே, எஸ். இந்த சிச்சுவேஷனை பார்த்தாக்க ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியில உங்களை என்ன எதிர்பார்ப்பாங்க, உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, நீங்க எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னா, the first thing கம்யூனிகேஷன் ஸ்கில். சரி, என்ன சார் மேனேஜரியல் ஸ்கில் அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கில்லுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரின்சிபல் சாரும் சொல்லியிருக்காங்க, நம்ம MBA டைரக்டர் சாரும் சொன்னாங்க, வாய் உள்ளக்குள்ள பொழைச்சுக்கும், வாய் ரொம்ப முக்கியம், பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அவங்க சொன்னாங்க இல்லையா? எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு முக்கியமான ஸ்கில்லுங்க. அப்படி என்ன சார், நல்லா பேச தெரியாதா, எனக்கு நல்லா பேசுவோம் சார் அப்படின்னா, எஸ், நீங்க நல்லா பேசுறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி, அவங்களை ஹர்ட் பண்ணாம நீங்க எப்படி அவங்களுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்றீங்கிறது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். ஸோ கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவா நீங்க இருக்கீங்களா? ஒரு விஷயத்த வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ண முடியுதா உங்களால? இதை இப்படியும் கூட நம்ம யோசிக்கலாம், இப்படியும் கூட நம்ம வந்து திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்ககிட்ட அந்த எபிலிட்டி இருக்கா? சரி, இதெல்லாம் இருக்கா அப்படின்னா இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே வரணுமான்னு கேட்டா இல்ல, இதெல்லாம் நீங்க வளர்த்திக்கலாம். நான் இப்ப சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸ். இதை நீங்க வளர்த்திக்கக்கூடிய ஸ்கில்ஸ். எப்போ வேணாலும் இதை வளர்த்திக்கலாம். நீங்க கிரியேட்டிவா நம்ம திங்க் பண்றது எப்படி சார் வளர்த்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். டெய்லி ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்டு வேற எப்படி செய்யலாம் நீங்க யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு பென் காமிக்கிறேன், என்னோட வீடியோ தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பார்க்கலாம். இந்த பெண்ணை நான் வேற எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட பர்பஸ் ஆஃப் இந்த பென் என்னன்னு கேட்டீங்கன்னா எழுதுறதுக்கு, இந்த ரைட்டிங் ஒர்க்குக்காக மட்டும்தான் இந்த பென் அப்படிங்கிறது. இதை நான் வேற எப்படி யூஸ் பண்ணலாம், வேற எப்படி எல்லாம் திங்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதுதான் கிரியேட்டிவா நம்ம திங்க் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். பாக்குற விஷயத்தையே நான் இந்த வேற எப்படி பார்க்கலாம், ஒரு அசைன்மெண்ட் நம்ம எப்படி சொன்னா அவங்க செய்வாங்க, அது வேற மாதிரி எப்படி சொல்லலாம், வேற என்ன டயலாக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து உங்களுக்குள்ள கிரியேட்டிவா நீங்க எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்குள்ள கிரியேட்டிவான தாட்டும் இன்னோவேட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ள ஒரிஜினல் தாட்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஒரிஜினலா நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். ஏன்னா உங்களை ஒரு இண்டஸ்ட்ரி ஹையர் பண்றாங்க,
இல்ல நீங்களே ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்க போறீங்க அப்படின்னாலும் இந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ப்ராடக்டாவும் இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதாவும் இருக்கலாம், இல்ல ஒரு பீப்புளை ஹேண்டில் பண்றதாவும் இருக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த ஒரிஜினலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவ் ஃபார் ரிசல்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில்லுங்க. நான் செய்யற வேலையே அதோட சக்சஸுக்கு தான். அப்படின்னா என்ன, இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா முன்னாடி ஒரு வாரத்துல 10 ப்ராடக்ட் நீங்க பண்ணணும் அப்படின்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்கறது 10. அதை எப்படி நாம வந்து வேலையை பிரிச்சு கொடுக்க போறோம், எப்படி அந்த வேலையை டிரைவ் பண்ண போறோம், எப்படி அந்த வேலையை முடிச்சு கொடுக்க போறோம் அப்படிங்கிற தாட் தான் நமக்குள்ள இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க் ஃபார் அந்த டிரைவ் இருக்கணும், செய்யணும், முடிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிரைவ் நமக்குள்ள இருக்கும். டிரைவ்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில ஜெயிக்கணும், என் கோல் அச்சீவ் பண்ணணுங்கிறது டிரைவ் தான். அந்த டிரைவோட நம்ம இருந்தாதான் நமக்குள்ள அந்த மோட்டிவேஷன் அண்ட் இன்வால்வ்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கும். இது ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே இந்த மாதிரி ஒரு பர்சன் எதிர்பார்க்கறாங்க. டிரைவ் ஃபார் ரிசல்ட். அதுக்கப்புறம் ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்ல, ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஓவர் கான்ஃபிடன்ட் இல்ல, கான்ஃபிடன்ட்லயே கொஞ்சம் இந்த ஆப்டிமம் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது என்னால பண்ண முடியும், கண்டிப்பா நான் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அப்பதான் நம்மளோட பிஹேவியரே மாறும்னு சொல்லுவாங்க. சைக்கலாஜிக்கலி நம்ம எப்படி இருக்கணும்னா, செஞ்சிருவேங்கிற தாட் வந்தாதான் செய்யறதுக்கான பாசிபிலிட்டி நம்ம உடம்பு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ஆகவே ஆகாதுங்கிற முடிவோட நீங்க அந்த வேலையை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க உடம்பே ஒத்துழைக்காது. எதுக்கு எடுத்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு தடங்கள் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம தாட்டே வந்து முடிஞ்சிருங்கிற எண்ணமே நமக்கு இல்லை. நான் முடிச்சிருவேன், கண்டிப்பா என்னால முடிக்க முடியும், இந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி எபிலிட்டி என்கிட்ட இருக்குங்கிற தாட் உங்களுக்குள்ள எப்போ அதிகமாகுதோ அப்போதான் அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணும். சோ உங்க இண்டஸ்ட்ரியில எதிர்பார்க்கறது நீங்க எந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கீங்க அப்படிங்கிறது. நீங்க அதையும் தாண்டி ரிலையபிலிட்டி, உங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும். எஸ், இந்த வேலை இவர்கிட்ட கொடுத்தா இவர் செஞ்சிருவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். ஒரு கிரிக்கெட் டீம்ல இன்னைக்கு வந்து மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் கேப்டன் வந்து இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா எல்லாத்துக்கும் நிறைய பேர் கிரிக்கெட் ஃபேன்ஸ், கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் அவங்களுக்கு வருது. ஏன் மிஸ்ஸிங் ஃபீலிங் வருது அப்படின்னா அவருக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல அவர் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் இஸ் ரிலையபிள் பர்சன். அவர் நிறைய சாதிச்சிருக்காரு, செஞ்சிருக்காரு. அவர் இந்தியன் டீமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நாங்க அதை விட்னஸ் பண்ணியிருக்கோம். இருந்தவங்க கூட இருந்தவங்க எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளவு பார்த்திருப்பாங்க, எவ்வளவு அசஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம வெறும் டிவில பாக்குற ஒரு பர்சனாலிட்டி, நமக்கே சில விஷயம் அவரை பத்தி தெரியுது. ஓகே, இவர் கண்டிப்பா இந்த வேலையை கொடுத்தா செய்வாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. பாத்தீங்கன்னா தட்ஸ் ஃபார் ரிலையபிலிட்டி. அந்த ரிலையபிலிட்டி நம்ம முதல்ல டெவலப் பண்ணணுங்க. நம்மளை பார்க்கும் போதே வந்து அது தோணணும் அவங்களுக்கு. ஒரு வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை நம்ம எப்படி செய்யறோமோ அதை பொறுத்த ரிலையபிலிட்டி நமக்கு வரும். இந்த ரிலையபிலிட்டிங்கிறது பார்க்கும் போது வராது, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை நீங்க சொல்லும் போதுதான் அதெல்லாம் வரும் ரிலையபிலிட்டி. ஒரு வேலையை கொடுத்துட்டா நான் எவ்வளவு தெளிவா, அதை நான் வந்து எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா, எவ்வளவு கமிட்மெண்டோட அந்த வேலையை நான் முடிக்கிறனோ, அந்த முடிச்சு அந்த சக்சஸ் ரேட் அதிகமாக உங்க மேல ரிலையபிலிட்டி அதிகமாயிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனிலையும் எதிர்பார்க்கறாங்க. ஒரு ரிலையபிள் ஆளா இருந்தா மட்டும்தான் அடுத்த போஸ்டே கொடுப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப மிஸ்டர் சுந்தர் பிச்சையோட போட்டோ நான் காமிச்சேன், டாக்டர் இந்திரா நூயி அவங்களோட பிக்சரையும் காமிச்சேன். அவங்களோட லேடர் நீங்க பாத்தீங்கன்னா படிப்படியா தான் வந்திருப்பாங்க. அதே கம்பெனில ஒரு 14 இயர்ஸா இருக்காங்க. அப்படியே லேடர்லாம் வராங்க. ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் சிஇஓ ஆனாரு. இப்ப பாருங்க அவருக்கு அடுத்த கம்பெனிலயும் அவர் பெரிய போஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்பபெட்டுக்கும் சிஇஓ ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அந்த ரிலையபிலிட்டியை அவரு நிரூபிச்சிருக்காரு. அப்ப நீங்க ரிலையபிலிட்டி எவ்வளவுக்கு நிரூபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களையும் நிறைய பேருக்கு லைக்கபிள் ஆயிரும், பிடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா நீங்களும் கோ ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். இது நீங்க நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாத, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கே ஹார்ட் ஒர்க்கா நம்ம பண்ணணும். அதுதான் இவங்க இங்க மென்ஷன் பண்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு வேலைய கஷ்டப்பட்டு வேலை செய்யாம அதை வந்து எவ்வளவு சிம்பிளிஃபைடா அதுல இருக்க ஒரு நுணுக்கங்களை புரிஞ்சு ஈஸியா எப்படி செய்றீங்கிறது தான். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு டிராயிங் வரைய சொல்றதுக்கும் ஒரு டிராயிங் மாஸ்டரை கூப்பிட்டு வரைய சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? நீங்க எப்படி வரைஞ்சு கஷ்டப்படுறீங்க அது வரையறதுக்கு, அதே டிராயிங் மாஸ்டர் வந்தாருன்னா அப்படியே எப்படி மாதிரி ஏதோ பண்ணுவாரு, நம்பர் மாதிரி போடுவாரு, அப்புறம் பார்த்தா ஒரு பிக்சர் உருவாக்கிடுவாரு. அவரு வந்து அது ஸ்மார்ட்டா அவர் பண்றாரு. காரணம் என்ன? அதுல செஞ்சு பழக்கம். அப்ப ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது யாரால பண்ண முடியும் அப்படின்னா, அந்த வேலையில யார் அதிகமான அனுபவங்கள் இருக்கோ அவங்களுக்கு அந்த ஸ்மார்ட் தாட் வர ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க இப்ப அஸ் ஸ்டூடெண்டா இதுல என்னால பண்ண முடியுமா சார் அப்படின்னா, இத்தனை ஸ்கில்ஸும் நீங்க இப்பயே வருமா சார், இல்ல காலேஜ் இதுக்கு வந்து வேலைக்கு போனாதான் வருமானு கேட்டா, இப்பயே உங்களுக்கு இருக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம். இப்பயே நீங்க செய்யற வேலையில ஸ்மார்ட்டா இருக்கீங்களான்னு பாருங்க. எவ்வளவு ஸ்மார்ட்டா நான் வந்து என்னோட டைமை நான் ரெடியூஸ் பண்றேன், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுது. அதான் ஸ்மார்ட்னஸ். நான் செய்ய வேண்டிய வேலையை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 2 பேராகிராஃப் படிக்கணும், நாளைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு, 2-3 பேராகிராஃப் நீங்க படிக்கணும் அப்படின்னா நார்மலா ஒரு 2 hours ஆக வேண்டியதை
15-20 மினிட்ஸ்ல உங்களால முடிக்க முடியுதா? அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நீங்க திங்க் பண்ணணும். எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் படிச்சாதான் புரியும் அப்படின்னா உங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்களான்னு தெரியும். இந்த வேலை இன்னும் சிம்பிளிஃபை பண்றது எப்படி? ஒரு பிக்சர் ஃபார்ம்ல போட்டு பார்க்கலாம். இன்னும் பிக்சர்ல வந்து அந்த 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 கான்செப்டே பிக்சரா நம்ம கலர்ல எழுதி பார்க்கலாம். அந்த கலர்ல எழுதும் போது அது புரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சின்ன சின்னதா 2 நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். அது மாதிரி உங்களோட லேர்னிங் ஸ்டைலையும் லேர்னிங் மெத்தடாலஜி நீங்க மாத்துனீங்கன்னா லேர்னிங்கே ஸ்மார்ட் ஆக்கிக்க முடியும் உங்களால. அதே மாதிரி ஒரு சாப்டர்லயும் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்லயும் நீங்க உங்களோட மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ரிலையபிலிட்டி அப்படிங்கறது உங்களால இப்ப ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டை நீங்க அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரையாரிட்டி கொடுத்து கமிட்மெண்டோட அந்த ரெஸ்பான்சிபிளா முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஃபேக்கல்ட்டி உங்களை பார்க்கும்போது ரிலையபிலிட்டி அவங்களுக்கு வரும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹை லெவல் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்க முடியும். எத்தனை ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அதை எண்ட் ரிசல்ட் வந்து சக்சஸ் ஆக்குறாரு அப்படின்னா இஸ் டிரைவிங் ஃபார் ரிசல்ட். ஒரு ப்ராஜெக்டே அவர் வித்தியாசமா திங்க் பண்றாரு, அவரோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் கொடுத்த ஐடியா இப்படி பட் ப்ராடக்ட் இப்படி பண்ணிருக்காருங்கும் போது அவரோட இன்னோவேஷன்ஸ் இருக்கு. அதை பிரசன்ட் பண்ண சொல்லும் போது நீங்க எவ்வளவு அழகா அந்த ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்றீங்கிறதா கம்யூனிகேஷன் ஸ்கில். சோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ இருக்கும் போதே நீங்க வளர்த்துக்கிட்டே வரணும் சார். இது நீங்க டெய்லி செக் பண்ணிக்கணும். டெய்லி நான் இந்த ஸ்கில்ஸ்க்காக நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், இந்த ஸ்கில்ஸுக்கு ஒரு டிக் போட்டுக்கணும் டெய்லி. எஸ், இதுக்கு ஸ்மார்ட்டா நான் திங்க் பண்ணேன், ரிலையபிலிட்டி எங்க அம்மாக்கு என் மேல ரிலையபிலிட்டி அதிகப்படுத்தினேன், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலையபிலிட்டி அதிகப்படுத்தினேன், என்னோட டிபார்ட்மெண்ட்ல நான் ரிலையபிலிட்டி அதிகப்படுத்திருக்கேன், இந்த ஒர்க்கை நான் கான்ஃபிடண்டா பண்ணிருக்கேன், நான் வந்து அந்த ரிசல்ட்டுக்காக நான் சாப்பிடாம கூட நான் வேலை செஞ்சிருக்கேன், டிரைவிங் ஃபார் ரிசல்ட், இந்த ரிசல்ட்டுக்காக நான் எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு நான் இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கேன். இதெல்லாம் தான் டிரைவிங் ஃபார் ரிசல்ட். அப்ப இந்த தாட்ல இப்ப இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ண உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஐபிஎஸ் அப்படின்னா என்ன சார், இன்ஸ்பெக்டர் போலீஸ் அப்படின்னு கேட்டா இல்ல, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இன்டர்பர்சனல் என்ன அப்படின்னா நான் மத்தவங்களோட எப்படி ஜெல் ஆகுறேன், மத்தவங்களோட எப்படி நான் பழகுறேன், மத்தவங்க டீமோட நான் எப்படி வந்து அந்யோன்யமா இருக்கேன், ஒரு வேலையை சொன்னா டக்குன்னு நான் எப்படி வந்து ஒரு டீமோட சேர்ந்துக்கிட்டு வாங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை எடுங்க இதை எடுங்க அப்படின்னு நான் எப்படி நான் உங்களுக்குள்ள சொல்றேங்கிறது தான் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இதையும் நீங்க வந்து இப்போ உங்க கூட எம்பிஏ படிக்கிறவங்க இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் இப்ப ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ உங்களோட கிளாஸ்மேட்ஸ் கூட நீங்க எவ்வளவு ஜெல் ஆகுறீங்க, அவங்க கூட ஒரு டீம் எப்படி நீங்க கிரியேட் பண்றீங்க, அவங்களோட நீங்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட வந்து எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்களெல்லாம் ஒர்க் பண்ண வச்சு ஆளாளுக்கு பிட்டா அவங்க கிட்ட இருந்து ஒர்க்கை வாங்கி ஒரு ப்ராடக்ட் நீங்க பினிஷ் பண்றீங்கிறது தான் இன்டர்பர்சனல் ஸ்கில். அப்ப இதே நீங்க மத்த காலேஜ்ல போய் பிரசன்டேஷனுக்கு போறீங்க அப்படின்னா அங்க நீங்க எவ்வளவு பேர்த்தோட நீங்க பழகுறீங்க, அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு ஐடியாஸ் நீங்க வந்து வாங்கிருக்கீங்க, நீங்க உங்க ஐடியாஸ் எவ்வளவு ஷேர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேர் நெட்வொர்க் உங்களுக்கு டெவலப் பண்ணிருக்கீங்க. உங்க காலேஜ்ல நீங்க படிக்கிற எம்பிஏ பட் தமிழ்நாட்டுல இருக்க எம்பிஏ இருக்கிற எல்லா காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோடய நீங்க வந்து கனெக்டடா இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எஃபெக்டிவ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னு அர்த்தம். நான் எங்க காலேஜ்ல 2-3 பேருக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்னா இன்னும் நீங்க வளரணும்னு அர்த்தம். நான் அப்படியே ஷையா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்னு இல்லை. எனக்கு இங்க இருந்து வேற காலேஜுக்கு நீங்க அடிக்கல, இங்க இருந்து லிபாக்கு அடிங்க, லிபால வந்து பேசுங்க. லிபாங்கிறது லோயலா காலேஜ், அங்க இருக்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கனெக்ட் ஆகலாம். எப்படி சார் ஆகுறது, அங்களுக்கு எங்க சம்மந்தமே இல்லை சார் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, சோசியல் மீடியால போய் லிபால படிக்கிற எம்பிஏ யாருன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட எம்பிஏ டைரக்டர் டாக்டர் ஸ்டீஃபன் சார் லிபா அலுமினி, அவர்கிட்ட போயிட்டு லிபால இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி நீங்க வந்து லிங்க் வாங்க, அந்த ஃபேக்கல்ட்டி இருந்து உங்க இன்ட்ரெஸ்ட்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து என்ன கனெக்ட் பண்ண சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு இன்னொரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க கனெக்ட் ஆவீங்க. இது ஒரு லோக்கலா நம்ம பண்ணலாம் தமிழ்நாடு லெவல்ல. சார் எனக்கு வந்து ஐஎம் எம்பிஏங்கிறது ரொம்ப டாப்பா சொல்றாங்களே சார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, ஐஎம்ல படிக்கிற எம்பிஏவும் நம்ம கிட்ட இருக்கிற எம்பிஏவும் ஒண்ணுதான். அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற குவாலிட்டி ஆஃப் பீப்புள் வந்து வேரி பண்றாங்க, அவ்வளவுதான். அங்க இருக்கிற அசைன்மெண்ட் கரிக்குலம் வந்து ரொம்ப பிராக்டிக்கல் பேஸ்ட் அவங்க போறாங்க. இப்ப எனக்கு அது வேணும் சார் அப்படின்னா நீங்க ஐஎம் எம்பிஏவை நீங்க கனெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற நெட்வொர்க் அட்வான்ஸ்மெண்ட்ல நீங்க அங்க இருக்கிற ஒரு வெபினார் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம், அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணலாம். நீங்க சோசியல் மீடியாக்குள்ள போயிட்டீங்கனாலே ஏதோ ஒரு ஐஎம் எம்பிஏல நீங்க யாராவது ஒருத்தர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க எப்படி கரிக்குலம் போயிட்டு இருக்கு, அவங்க இன்னைக்கு உங்களோட லெவல்ல அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி வேறுபடுறாங்க, எப்படி திங்க் பண்றாங்க. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு என்ன சார், நான் பக்கத்துல இருக்கிறவங்க கலகலன்னு பேசுறதா மட்டுமா அப்படின்னா இல்லை, உங்களை தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் உங்களை சுத்தி இருக்காங்க அப்படிங்கறதா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஏன்னா உங்களை பிடிச்சா மட்டும்தான் அவங்க உங்களோட பழக்குவாங்க. அப்போ உங்களோட அப்ரோச் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆர்வத்தோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா யாரு வேணாலும் இந்த உலகத்துல ஹெல்ப் பண்ண முடியும். ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ்ல இருக்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க கனெக்ட் ஆகணுமா, டெஃபினட்டா ஆக முடியும். உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், கண்டுபிடிங்க. எம்பிஏக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், ஒரு அலுமினி எம்பிஎஸ்ன்னு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஃபியூச்சர் எம்பிஎஸ்ன்னு வச்சிருப்பாங்க,
ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்ல ஃபேஸ்புக் குரூப்போ இல்ல இன்ஸ்டா குரூப்போ இல்ல லிங்க்டின் ப்ரொஃபைல் குரூப்போ ஏதோ ஒண்ணு உங்களுக்குன்னு இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்களோட நீங்க கனெக்ட் ஆகி உங்களோட ஏஜ் குரூப் இருக்க MBA உலகம் ஃபுல்லா அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் க்ரோயிங். இதை நீங்க ப்ரொஃபைல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐம் கனெக்டட் வித் 100+ MBA இன் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அப்படின்னு நீங்க உங்களோட சிவில ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்டர்வியூ டைம்ல நீங்க சொல்லலாம் how effective interpersonal relationship you are அப்படின்னா you can show that yes I have connected with almost 22 universities and 100+ MBAs. I'm into this project, I'm into this conference, I'm into this online webinar, I attended this and I have so many friends in this area. இதெல்லாம் நீங்க காமிச்சீங்கன்னா அப்படியே பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து கார்பரேட்ல இருந்து வரவப்பா நான் இங்க உட்காந்துக்கிட்டு சேலத்துல உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ சொல்றான் அவன் அப்படின்ற அந்த ஃபீலை கிரியேட் பண்ணி பாருங்களேன். இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி உங்களை டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் எவ்வளவு ஸ்மார்ட்டா நீங்க இருக்கீங்கிறதுக்கு இதுதான். அப்ப நான் இங்க மட்டும் நான் லோக்கல்ல மட்டும் நான் இல்ல, ஐ எம் இன்டர்நேஷனல். MBAங்கிற படிப்பு வந்து இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் டிகிரி. நீங்க USA போய் கூட MBA சொல்லி போறாங்க, they recognize you. அதுக்கு அதை தாண்டி அந்த அளவுக்கு உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க, உங்களோட மேனேஜரியல் ஸ்கில்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம படிப்பை காமிச்சிட்டோம், பட் நான் யாருங்கிறது காமிக்கணும்ல. நீங்க படிச்ச படிப்பை காமிச்சிட்டீங்க, பட் நீங்க யாருன்னு காமிக்கிறதுக்கான சூழ்நிலை அங்க ஏதாச்சும் இருக்கும் போது நீங்க எப்படி திங்க் பண்றீங்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றீங்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா அந்த ஒர்க்கை முடிக்கிறீங்க, அத்தனையும் அவங்க பார்ப்பாங்க. அப்படி பண்ணதான் உங்களோட ரிலையபிலிட்டி, உங்களோட கான்பிடன்ஸ், உங்களோட ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க், உங்களை பார்க்கும்போது ஒரு கமிட்மெண்ட் அத்தனையுமே மாத்துவீங்க. நீங்க லைஃப்ல க்ரோ ஆயிட்டே இருப்பீங்க. MBAங்கிறது சாதாரண படிப்பு கிடையாது. MBA படிக்கிறதுக்கு நீங்க பெருமையா நீங்க வந்து சொல்லிக்கலாம், ஐ எம் an MBA கிராஜுவேட் அப்படின்னு உங்களை நீங்க பெருமையா சொல்லிக்கலாம், கெத்தா சொல்லிக்கலாம், எஸ் ஐ எம் MBA கிராஜுவேட் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஷயம் இருக்கு. அதுவும் நம்மள நாலேஜ் பிசினஸ் ஸ்கூல் மாதிரியான ஒரு காலேஜ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா அங்க இருக்கிற சோர்ஸை நீங்க யூஸ் பண்ணாலே நீங்க பெரிய லெவல்ல வந்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. டைரக்டர் சார் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க 300 hours ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 300 hours ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா அவங்க கொடுக்குற ட்ரைனிங் ப்ரோக்ராம்னால நான் மாறிடும்னு கேட்டா கிடையாது. அவங்க கொடுக்குற ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் எவ்வளவு இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன் அந்த ப்ரோக்ராமோட, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க கொடுக்கறது நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன் அவங்க கொடுக்கும் போது அந்த தாட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் ட்ரைவ் ஃபார் ரிசல்ட். அந்த ட்ரைவ் ஃபார் ரிசல்ட் எனக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட், எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் MBA முடிக்கும் போது நான் இப்படி இருக்கணுங்கிற அந்த தாட்டோட யார் டிரைவ்ல இருக்காங்களோ அவங்க கிடைக்கிறதெல்லாம் அப்படியே வாங்கிட்டே இருப்பாங்க. உங்க பக்கத்துல உட்காந்து இருக்கவங்களுக்கு எதுவுமே புரியாது என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அவனோட டிரைவ் அது கிடையாது. எனக்கு வீட்டுல சும்மா இருந்து அதனால நான் வந்து MBA வந்துட்டேன் அப்படிமா. அந்த பீப்புளோட நீங்க இருக்கும்போது உங்களுக்கு பெருசாலாம் ஸ்மார்ட்டா கிடைக்காது. நான் உருவாக்கணும், நான் பெரிய லெவல்ல வரணும், நான் ஒரு பெரிய சுந்தர் பிச்சை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்குமோ அவ்வளவுக்கு நம்ம மாறிட்டே இருப்போம் சார். ரொம்ப சிம்பிளுங்க. யாரு வேணாலும் சக்சஸ்ஃபுல்லா வரலாம். யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு வாட்ஸ்அப் கம்பெனி ஓபன் பண்ணாங்க, அவர் பெரிய லெவல்ல கோடிங் வித்துட்டாரு Facebookக்கு. அது மாதிரி இன்னும் புதுசா வரதுக்கு ரெடியா தான் இருக்கு. உங்களை மாதிரி நிறைய ஸ்மார்ட் பீப்புள் இன்னைக்கு தேவைப்படுறாங்க. நீங்களாம் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு பீப்புள், நீங்களாம் 2000ல வளர்ந்த குழந்தைங்க. அப்ப டெஃபினட்டா உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் நீங்க எல்லாம் ட்ரெயின்ட் ஆயிருப்பீங்க. உங்களால வந்து இந்த உலகத்துல ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இந்த ஸ்கில்ஸை மட்டும் நீங்க கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஸ்கில் வில்லிங்னஸ் டு லேர்ன். இதுதாங்க ரொம்ப முக்கியம். இது அத்தனை ஸ்கில்ஸுமே எப்ப வரும் அப்படின்னு கேட்டா இந்த வில்லிங்னஸ் டு லேர்ன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இது வந்து படிக்கும் போது மட்டும் தான் இருக்குமா கேட்டா கிடையாது. வில்லிங்னஸ் டு லேர்ன் இன் கார்பரேட் செட்டப். அங்க போய் இறங்கி விட்டோடனே உங்களுக்கு என்ன எல்லாம் புதுசா தெரியும். ஆனா அது வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறமா புதுசாவே தெரியுது அப்படின்னா அது கம்பெனியோட ப்ராப்ளம் இல்ல, நம்மளோட ப்ராப்ளம். நம்ம இன்னும் அந்த 2 மாசத்துல அந்த லேர்ன் பண்ணிக்கல, அடாப்ட் பண்ணிக்கல, அது என்ன நடக்குதுங்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கல. அதனால நம்ம வந்து ஒண்ணு இல்லாம போயிட்டோம். So willingness to learnங்கிறது இது ஒரு பேசிக் ஸ்கில் ஃபார் எவர். இது வந்து இன்னைக்கு மட்டும் தானா, இந்த 2 years ப்ரோக்ராம் மட்டும் தான் கிடையாது. எவ்ரி டைம் 60 years ஆனா கூட willingness to learn. அன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அதை நம்ம மாத்திக்க பழகணும். இப்ப பாருங்க, உங்க வீட்டுல ஏடிஎம் கார்டு வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம் கார்டுங்கும் போது அவங்க புதுசா தான் இருந்துச்சு. அது willingness to learn வந்துருச்சா. இப்போ வந்து பட்டன் போன்ல இருந்து ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா? அது லேர்ன் பண்ணிக்கிட்டாங்களா? அடாப்ட் ஆயிட்டாங்களா? தெரியல. அப்ப பாருங்க எவ்வளவு மாறிடுச்சு. ரேஷன் கார்டு புக் மாதிரி பழசா கொடுத்தான். இன்னைக்கு ரேஷன் கார்டு ஒரு கார்டுல வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து வண்டி வாகனம் கூட கார்டுல தான் கொடுக்குறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. அவங்க மாற்றங்களை அந்த மாற்றத்துக்கு நம்மளும் அடாப்ட் ஆயிட்டோமா? பெரியவங்க அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா பாருங்க, அடாப்ட் ஆகல அப்படின்னா குரோ ஆகவே முடியாது. அப்ப நம்ம ஸ்மார்ட்டா ஒரு சுச்சுவேஷன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கெல்லாம் AI ரூல் பண்ண போகுது. AI அப்படிங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸா பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமா ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து AI. இன்னைக்கு நம்மளோட ஒர்க்கு கூட பாருங்க எல்லாமே AI பேஸ்ட் வந்துடும்.
இப்ப நீங்க இப்ப எல்லாமே எக்ஸல் ஷீட்ல டைப் பண்றாங்க இல்லையா? அந்த எக்ஸல் ஷீட்ல டைப் பண்ணி அனலைசேஷன்லாம் பண்றாங்க இல்லையா? இப்ப இன்னும் அந்த ஏஐ இன்னும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வேலை இன்னும் சிம்பிள் ஆயிடும். நீங்க என்னென்னலாம் குடுத்துருக்கீங்க, நீங்க என்னென்னலாம் இப்ப ஏஐ பேஸ் தானே நீங்க வந்து கூகுள்ல என்ன சர்ச் பண்ணாலும் அது உங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட்டா ஒரு ஸ்க்ரோல் உங்களுக்கு வரும் தெரியுங்களா? நீங்க இப்போ ஏதோ ஒரு வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணி அந்த வண்டி பேரை போட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஏஐ அப்படியே அசஸ் பண்ணிடும். ஓகே, இந்த பெர்சனுக்கு வந்து இந்த வண்டி தேவைப்படுது. அதனால கூகுள்ல போட்டாரு. அப்போ நீங்க வந்து வேற எங்க போனாலும், எந்த சைட்ல போய் உட்கார்ந்தாலும் அட்வர்டைஸ்மென்ட் ஒண்ணு வருது அப்படின்னா, அதெல்லாம் பாருங்க வண்டி சம்பந்தமா வரும். நீங்க போய் யூடியூப்ல போய் ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா, நடுவுல வர ஆட் என்னவா இருக்கும்னா, வண்டி ஆட்லாம் வரும். எப்புட்றா இது வந்துச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம அத வந்து எங்கோ ஒரு இடத்துல குடுத்தோம். அது ஏஐ வந்து அனலைஸ் பண்ணிருச்சு. இந்த பெர்சனுக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவைன்னு சொல்லி குடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க அட்வர்டைஸ்மென்ட்ல கூகுள் வந்து இன்னைக்கு பிரபலமா அவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, உங்கள புரிஞ்சு, உங்களோட தேவைகள் அறிஞ்சு அந்த ப்ராடக்ட்ட கொண்டு வந்து குடுத்து, அதுல உங்களுக்கு பிசினஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, அட்வர்டைஸ்மென்ட் பண்றவனுக்கு நெறைய காசு இன்வெஸ்ட் பண்ணி இதுல போடு, கூகுள்ல போடு காசு எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். கூகுள் 1 லட்சம் கட்டணம் குடுத்துரு. இதுல 2 லட்சம் கட்டணம் குடுத்துரு. ஏன்னா, கூகுள் உங்கள அனலைஸ் பண்ணி ஒருத்தருக்கு தேவையான விளம்பரமும் குடுத்துக்கிட்டே இருக்கு. Facebookல வரக்கூடிய ஆட் கூட பாருங்க மிடில்ல எந்த ஆட் வருதுன்னு பாருங்க. எல்லாம் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆடா இருக்கும் எல்லாம். இதுதான் ஏஐ. இது மாரி உங்களோட வொர்க்ல கூட ஏஐ வரப்போகுது. அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வில்லிங்னஸா இருக்கணும்னு யோசிங்க. இது வந்து சும்மா வந்து படிச்சோம், செமஸ்டர்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னு மட்டும் இல்ல. இன்னும் உலகத்துல நான் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கேங்கிற அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்களான்னு மட்டும் அப்படியே கவனத்தோட பார்த்துட்டே வாங்க. இதுக்கு அடுத்து லேர்னிங் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் பண்ணணும். எங்க எதை பண்ணலாம், எங்க ஷார்ட்கட், எங்க லூப் ஹோல் இருக்கு, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதுதான் ஸ்மார்ட்னஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட்டா நம்ம வந்து அந்த லேர்னிங் கர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் லேர்னிங் கர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிக்கணும். எப்படி சீக்கிரமா கத்துக்கிறது, எப்படி சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிறது, எப்படி ஈஸியா முடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கீங்க. லாஸ்டா ரொம்ப முக்கியம் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒர்க். அந்த ஒர்க்கோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு உங்களுக்கு? அவ்வளவு ஆர்வத்தோட நீங்க பண்றீங்களா? சலிச்சுக்கிட்டு பண்றீங்களா? சும்மா திட்டிக்கிட்டே பண்றீங்களா? இதெல்லாம் பண்ணணுமாடான்னு சொல்லி கேவலமா மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே பண்றீங்களா? என்ன மாதிரியான ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கு? அந்த 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 ஒர்க்க நீங்க எப்படி நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? சோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் ஸ்கில்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரீஸ் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான். சரி இது மட்டும் போதுமான்னு கேட்டா, இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் நான் இப்ப அடுத்தது காமிக்க போறேன். இந்த ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். 10 ஸ்கில்ஸ். இதுல எது இல்ல, எத நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு, டெய்லி அதுக்கான ஒர்க்க பண்ணணும். சின்ன சின்ன ஒர்க்க நீங்க பண்ணாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப காய்கறி கடைக்கு போயிட்டு நெகோஷியேட் பண்றோம் பாத்தீங்களா? அது நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் அதுவும். இத நான் கொண்டு வரல நெகோசியேஷன் ஸ்கில்ஸ். அப்படி ஸ்கில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நெறைய ஸ்கில்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். காய்கறி கடையில போய் அவங்க ரூ. 10 சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரூ. 8 கேட்கிறோம் அப்படின்னா, அது வந்து நெகோசியேஷன் ஸ்கில்ஸ். சார் அவங்க கிட்ட போய் ஏன் சார் பேரம் பேசுறீங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நான் சொல்றது இதெல்லாம் மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ். சோ அவங்க ரூ. 10 கேட்டாங்கன்னா ரூ. 10 குடுத்துடுறேன் சார். பாவம் சார். அவங்க என்ன சார் ரோட் சைடுல வேலைக்கு போறாங்க. அது ஓகே. அது உங்களோட எமோஷன்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த இடத்துல நம்ம நெகோஷியேட் பண்றோம். அங்க போய் நம்ம நிறைய பேர் பாருங்களேன், அந்த ரூ. 10 பாஞ்சு நல்லா பேசுவாங்க. ரூ. 5 தெரியா, ரூ. 6 தெரியா அப்படின்னு அடிச்சு பேசுவாங்க. இதே வந்து ரூ. 20,000 டிவி அங்க வந்து ரூ. 5,000 தெரியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஒரு ரூ. 500 கம்மி பண்ணிக்கோங்க, ரூ. 1000 கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம கெஞ்சோம். கெஞ்சறதுக்கு பேர் வந்து நெகோசியேஷன் இல்லை. எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா நீங்க பேசுறீங்க, அதுதான் நெகோசியேஷன். அதுவே ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸ். இப்ப நீங்க வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் அந்த மாதிரியான ஒர்க்குக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க நெகோசியேட் பண்ற ஸ்கில்ஸ் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா வரும் உங்களுக்கு. அந்த நெகோசியேட்ங்கிறதுக்கு தெளிவா அந்த ரியலபிலிட்டி, வேலிடிட்டியோட நீங்க பேசணும். அப்ப ஈஸியா நெகோஷியேட் நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. நான் யார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட்டான பர்சன், ஹை கான்பிடன்ஸ், செம்ம இன்டர்பர்சனல். என்னை விட்டீங்கன்னா ஒரு இடத்துல அவ்வளவு பேரை நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிடுவேன். அவ்வளவு எஃபெக்டிவா நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுவேன். இன்ஃபுளுன்சிங் கம்யூனிகேஷன் இப்போ ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஸ்கில்ஸா இப்ப எமர்ஜ் ஆயிட்டு இருக்கிறத கேட்டீங்கன்னா, கம்யூனிகேஷன் சொன்னாங்க, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொன்னாங்க, பிசினஸ் கம்யூனிகேஷன் சொன்னாங்க. இப்ப இன்ஃபுளுன்சிங் கம்யூனிகேஷன் சொல்றாங்க. இன்ஃபுளுன்சிங் கம்யூனிகேஷன்னா, நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா இன்ஃபுளுன்ஸ் பண்றது அவங்கள அப்படியே கேட்க வைக்கிறது. இன்னைக்கு வந்து 3 மணிக்கு மழை வரும் அப்படின்னா, அந்த மழை வரும் நம்பிடுவாங்க அவங்க எல்லாம். அதுக்கு பேர் தான் இன்ஃபுளுன்சிங் கம்யூனிகேஷன். அப்படியா அப்படி நம்பிடுவாங்களா? அது மாதிரி நம்ம கான்பிடென்ட்டா அதுக்குன்னு ஒரு பிட்ச் இருக்கு. லோ பிட்ச், ஹை பிட்ச் இறக்கி ஐ கான்டாக்டோட பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கண்டிப்பா இன்னைக்கு 3 மணிக்கு மழை வரும் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே நம்பிடுவாங்க. வரலன்ற போது அப்புறமா அவங்க வரும்னு சொன்னாங்க. இப்ப மாத்திட்டாங்க. அவ்வளவு இப்ப வராது 3 மணிக்கு அப்புறமா சமாளிச்சுப்பாங்க. அப்ப அந்த இன்ஃபுளுன்சிங் கம்யூனிகேஷன் உங்ககிட்ட அந்த ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா நீங்க வந்து ஹைலி வாண்டட் பர்சன் இந்த வேர்ல்டுங்க.
நீங்க அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கு, யாரை வேணாலும் என்னால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அதுக்குள்ள சின்ன திறமை தாங்க. எங்க நான் இதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், எங்க நான் எம்பசைஸ் பண்ணணும், அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு மோஸ்ட் வாண்டட் பர்சன் இந்த வேர்ல்டுங்க நீங்க. சரிங்களா? சோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் இந்த ஐஸ் பிரேக் மாடல். என்ன சொல்லுது? இப்ப நம்மளோட காம்பிடென்சி அப்படிங்கிறதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு மேல தெரியுதுதான் அங்க ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். அது ஐஸ் பிரேக் எல்லாத்துக்கும் நிறைய இடத்துல ஐஸ் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஐஸ் பிரேக்கோட மாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா 80% தண்ணிக்குள்ள இருக்கும், 20% தான் மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப 80% தான் மேல இருக்க 20% டேக் கேர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி உங்களோட லைஃப்ல 80% உங்களுக்குள்ள இருக்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட், ஸ்கில்ஸ், நீங்க யாரு எப்படிப்பட்டவருங்கிறதுலாம் 80% உள்ள இருக்கு. நாங்க பாக்குறது யாரு உங்களை அப்படின்னா, நீங்க பேசுறதும் பழகுறதும் தான் நாங்க இப்ப பாத்துட்டோம். அது 20% தான். ஆனா உங்களுக்குள்ள இயக்கிக்கிட்டு இருக்கிறது 80%. ஐஸ்பர்க் தண்ணிக்குள்ள இருக்கிறது, அது மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் 80%. அப்ப நீங்க வந்து எந்த இடத்துல நீங்க வந்து வெளியில தெரியுறீங்க அப்படின்னா, நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட். எது? ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம், கேப்பபிலிட்டிஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ள இருக்க பாருங்க, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். உங்களோட செல்ஃப் இமேஜ், உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கு, எதுக்கு நீங்க வேல்யூ கொடுக்குறீங்க. ட்ரைட்ஸ்ங்கிற வேர்ட் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். தேர் ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் இருக்கு. அதுல என்ன டைப் ஆஃப் ட்ரைட்ஸ்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு மோட்டிவ் என்ன இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெளியில நீங்க காமிக்கிற ஒரு உருவம். உங்களோட உருவம் நாங்க பாக்குறது 20% தான், ஆனா உங்களுக்குள்ள இயக்கிக்கிட்டு இருக்கிறது தான் 80%. உங்களுக்குள்ள இருக்க அந்த ஸ்கில்ஸ் அதிகமாயிடுச்சு, அந்த செல்ஃப் இமேஜ், செல்ஃப் வேல்யூ, ட்ரைட்ஸ், உங்களோட மோட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து டீப்பா உள்ளுக்குள்ள வந்து எஃபெக்டிவா ஆயிடுச்சு அப்படின்னா, வெளியில நீங்க அப்படி பயங்கரமா ஜொலிப்பீங்க. பார்க்கும் போதே வந்து பயங்கரமா பண்றாரு அப்படின்னு தோணும். அப்ப சுந்தர் பிச்சை சார் நீங்க பார்க்கும் போது வெளியில ஒரு ரொம்ப ஒல்லியா பாக்குறதுக்கே அவ்வளவு பெருசாலாம் ஸ்மார்ட்டா தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற இயக்கிட்டு இருக்கிற அவரோட ஸ்கில்ஸ் தான் வெளியில நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்க எடுக்கிற பிளான், அவங்க எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றாங்க, ஒரு இஷ்யூ வந்தா எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, எவ்வளவு மெச்சூர்டா அதை கொண்டு போறாங்க, இதெல்லாம் தான் அவங்களை வெளியில காமிக்குது. இதுதான் வந்து ஒரு ஒரு பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கூடிய ஒரு மாடல். சோ காம்பிடென்சி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த KSA ஃபார்முலா, இதை வந்து கார்பரேட்ல என்ன சொல்லுவாங்க, ஆஸ்க்பாங்க, ASK ஆஸ்க் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ் அப்படிங்கறத இப்ப KSA ஃபார்முலா அப்படின்னு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வராங்க. சோ நாலேஜ் அப்படிங்கிறது அந்த காக்னிஷன் டொமைன், நான் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் உள்வாங்கியிருக்கேன், இது எவ்வளவு ஸ்கில் செட் நான் வச்சிருக்கேன் அதுக்குள்ள, அது எபிலிட்டி, எவ்வளவு ஆட்டிடியூட் எனக்கு குவாலிட்டி எந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன், இதுதான் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸா நமக்கு வெளியில கொண்டு வராங்க. சோ இதுதான் வந்து காம்பிடென்சி. ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் ஜாப் பிஹேவியர் நம்ம பார்த்தோம், ஜாப் ஆட்டிடியூட் அண்ட் அப்சர்வ், இதெல்லாம் தான் காம்பிடென்சி. பர்ஃபார்மன்ஸ் நமக்கு பண்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன மாதிரியான ஸ்கில் செட் நம்ம வச்சிருக்கோம், எவ்வளவு நாலேஜ் நம்ம அக்வயர் பண்ணிருக்கோம், எவ்வளவு அப்சர்வபிள் பிஹேவியர் என்கிட்ட இருக்கு, மக்கள் என்னை பார்க்கும்போது நான் எப்படி பாக்குறாங்க, நீ செம்ம ஸ்மார்ட்டா பண்றான்டா, செம்மையா பண்றான்டா, சூப்பரா பண்றான்டா, எஃபெக்டிவா பண்றான்டா, டெடிகேட்டடா பண்றான்டா அப்படி நம்ம பார்க்கும்போது சில பேர் சொல்லலாம். ஒரு வண்டிக்கு ரிப்பேர் பண்றவங்க ஒரு மெக்கானிக் கிட்ட போனீங்கன்னா, ஒருத்தர் செய்யற வேலையை நீங்க பார்க்கும்போது தெரியும், சலிச்சுக்கிட்டு சில பேர் செய்வாங்க, சில பேர் அப்படி இன்வால்வ்மெண்டோட பண்ணுவாங்க, சில பேர் அப்படியே ரசிப்பாங்க வேலையை, அதெல்லாம் அப்சர்வபிள் பிஹேவியர். அதுதான் அவங்களோட காம்பிடென்சி. நீங்க பார்க்கும் போதே தெரியும் அவங்க எப்படி இன்வால்வ்டா பண்றாங்க அப்படின்னு. சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ். சோ இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் காம்பிடென்சி அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் காம்பிடென்சி. சரிங்களா? சோ அப்போ நம்மளோட ரிசல்ட், ஒரு ஆரம்பிச்சதுல இருந்து ரிசல்ட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, நம்மளோட கேப்பபிலிட்டி, பிஹேவியர், அவுட்புட்ஸ், இவ்வளவுதாங்க. நான் எவ்வளவு நாலேஜபிளா இருக்கேன், எவ்வளவு ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் வச்சிருக்கேன், அதை பேஸ் பண்ணி நான் என்ன திங்க் பண்றேன், எப்படி ஃபீல் பண்றேன், எப்படி நான் நடந்துக்கிறேன், அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ப்ராடக்ட் நான் எப்படி கொண்டு வரேன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த லேடர் நீங்க பாத்தீங்கன்னாலே ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நீங்க எந்த லேடர்ல இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு லேடர்ல நீங்க போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறது. இது மாதிரி நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ரோல், உங்களுக்குன்னு ஒரு வேலை ரெடியா இருக்கு இந்த உலகத்துல. டெஃபினட்டா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களோட திங்கிங்கும் உங்களோட ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட பிஹேவியரா கன்வெர்ட் ஆகுது. இததான் வந்து பிரின்சிபல் சார் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இது வந்து ரொம்ப நம்ம வந்து திங்க் பண்றோம், ஒரு மைண்ட் பேஸ் பண்ணது MBA அப்படின்னு சொன்னாரு. இதுதான் மைண்ட் பேஸ் பண்ணது. உங்களோட திங்கிங்கும் உங்களோட ஃபீலிங்கும் உங்களோட பிஹேவியரை டிட்டர்மைன்ஸ் பண்ணுது. சரிங்களா? அதனால உங்க பிஹேவியர் வந்து ரொம்ப நல்லா ஸ்மார்ட்டா வரணும் அப்படின்னா, இது அத்தனையுமே நீங்க வந்து உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும். உங்களை எவ்வளவுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட ரிசல்ட் வந்து எக்ஸலண்டா வரும். சார் இவ்வளவு பேசுறீங்க சார், இதெல்லாம் எப்படி சார் நான் அக்வயர் பண்றது அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க KBSS வாங்க, ஒன்னொன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்லயும் அந்த ட்ரைனிங்கை நீங்க அக்வயர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா,
உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கான எபிலிட்டி வந்துடும். ஏன்னா நாங்க எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க எவ்வளவு உள் வாங்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அத்தனைக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னா நம்ம KBSS பிசினஸ் ஸ்கூல். ஏன்னா நான் அந்த ஸ்கூலுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன், அங்க நிறைய நான் பார்த்திருக்கேன். நான் ஒன் ஆஃப் த ட்ரைனராகவும் நான் எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் வந்திருக்கேன். அப்ப நான் பார்க்கும்போது அங்க இருக்கிற எபிலிட்டி, அங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸோட டேலண்ட், அவங்களோட கரிக்குலம் மாடல், அவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, எப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த அவுட்புட் வந்து உள்ள வந்ததுக்கும் வெளியில போறதுக்கும் அவங்க நடந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் அவங்க வெளியில போறாங்க. அத்தனையும் அவங்க பார்த்து செய்யறாங்க. டெஃபினட்டா இந்த மாதிரியான ஸ்கில்ஸுக்கு அவங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனாலதான் அங்க இருக்க MBAs வந்து சீக்கிரமா பிளேஸ் ஆகுறாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய MBA கிராஜுவேட்ஸ் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்காங்க. அவங்க இப்ப எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் நானு. ஸோ ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் KBSS அண்ட் KBSS ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அங்க இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மேனேஜரியல் ஸ்கில்ஸ் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். இப்ப வருவோம் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு. என்னோட பிரசன்டேஷன்ஸ் நான் முடிச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்குன்னு சொல்லுங்க. ஐ வில் ஹாப்பி டு ஆன்சர். எஸ். சோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மேனேஜரியல் ஸ்கில்ஸ்னா என்ன, எப்படி நான் இருக்கணும், இனிமே நான் எப்படி திங்க் பண்ணணும், இனிமே நான் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணணும், எப்படி எல்லாம் இருந்தா எனக்குன்னு ஒரு உலகத்துல ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஓரளவுக்கு ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களோட கேள்விகள் என்னன்னு சொல்லுங்க. பாபு சார். எஸ் சார். சார் வண்டர்ஃபுல் சார், வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன்ஸ். நீங்க அழகா கஸ்டமைஸ் பண்ணி ஒரு மேலாண்மை ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவைன்றதுக்காக சொல்லியிருக்கீங்க சார். அழகா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க சம்மரி மாதிரி. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்பர்க் மாடல் சொன்னீங்க. 80% உள்ளுக்குள்ள இருக்கு, 20% வெளிப்படுது அப்படின்ற மாதிரி. சுந்தர் பிச்சை எக்ஸாம்பிளா சொன்னீங்க. பார்க்க லீனா இருக்கலாம், பட் அவர் எப்படி ஆப்ரேட் பண்றாரு, பிஹேவ் பண்ற உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ 80% விஷயத்தை பேஸ் பண்ணி தான் 20% அவுட் சைட் சொன்னீங்க சார். லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த மாடல் சொன்னீங்க, எக்ஸிபிஷன் ஆஃப் காம்பிடன்சிஸ், கேப்பபிலிட்டிஸ், பிஹேவியர் அண்ட் அவுட்புட் மாடல். வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் சார். அதாவது MBAல என்ன கொடுப்பாங்கன்ற ஒரு சம்மரியா ஒரு கேப்சூல் மாதிரி நீங்க சொன்னீங்க சார். வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். Thanks a lot. Dear students, you may please ask questions. That is very important. Dear participants, you can please ask questions. Thank you, Obli sir. Thanks for your comment. Yeah, I'm waiting for the questions. அப்படின்னா நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணுங்க. எனக்கு இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்க காம்பிடென்சிஸ் பத்தி. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்கு ஒரு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வீட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்னென்னலாம் நீங்க வந்து பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க, என்ன செய்வீங்க? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்க. என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கணும், எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? யாராச்சும் வாங்கலாம். பிராண்டு, கார்த்திக் பிராண்ட் சொல்றாங்க. குட் பிராண்ட் வேணும். ஓகே, பிராண்டு. ஃபியூச்சர்ஸ் வேணும்னு சொல்றீங்க. வெரி குட். ஓகே, வெரி நைஸ். என்ன மாதிரியான ஃபியூச்சர்? அது சிங்கிள் டோரா, டபுள் டோரா, அது வந்து 5 ஸ்டார் இருக்கா, 3 ஸ்டார்ஸ் இருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்கு, அதோட ஸ்பேஸ், எங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கா, கெப்பாசிட்டி, ஒர்த்து, ரொம்ப லாங் லாஸ்டிங்கா வரணும், அது எவ்வளவு நாளைக்கு அது இருக்கணும், பிராண்ட், பெஸ்ட் குவாலிட்டி, லோ பிரைஸ். ஓகே, பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட் வேணும், எவ்வளவு லிட்டர்ஸ், அது பட்ஜெட், கலரு, பிரைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். சோ இவ்வளவும் வந்து நீங்க பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸிங் அவர் பட்ஜெட். ஓகே, அப்ப நம்ம பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து நம்ம இதுக்குள்ளேயே போகணும். வெரி குட், வெரி குட். ஆல்ரைட். சரி, ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வந்து இவ்வளோ நம்ம பாக்குறோம். கலரு, பிராண்டு, குவாலிட்டி, ஸ்டாரு, பட்ஜெட், பர்ஃபார்மன்ஸ், இவ்வளவும் நம்ம பாக்குறோம் இல்லையா? உங்களோட சேலரி எவ்வளவு இருக்கணும்? ரிவ்யூ வேற நம்ம பண்றோம். ஃப்ரெண்ட்ஸோட ரிவ்யூ ஷாலினி சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் 2-3 பேருக்கு கால் பண்ணி அது எப்படி இருக்கும் அந்த பிராண்ட் எல்லாம் கேட்டு அது நம்ம மைண்ட்ஸ்குள்ள கன்வின்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போவோம். அதுக்கான சர்வீசஸையும் நம்ம பாக்குறோம். டபுள் டோரா, சிங்கிள் டோர் மாடல் பாக்குறோம். இதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் சர்வீஸ் இருக்கா, அது பெஸ்டா நம்ம சர்வீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்க நம்ம பாக்குறோம். ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பொருளுக்கு நம்ம இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன், இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் செக்லிஸ்ட் நம்ம வச்சுதான் ஒரு ப்ராடக்டே நம்ம வாங்குறோம். உங்களை ஒருத்தர் உங்க கம்பெனில ஹையர் பண்ணணும் அப்படின்னா அவர் என்னென்ன லிஸ்ட் வச்சிருப்பாரு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்களை என்ன லிஸ்ட்ல அவங்க பார்ப்பாங்க, என்னென்ன லிஸ்ட் அவங்க வச்சிருப்பாங்க? யாரா சொல்லுங்களேன். ஒருத்தர் நம்ம எவ்வளவு விலைக்கு நம்ம வந்து நம்மள ஹையர் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்ல நம்ம எவ்வளவு குவாலிஃபை ஆகுறோங்கிறத பொறுத்தான்.
கொரோனா சுச்சுவேஷன்ல ஃப்ரிட்ஜ் தேவையா சார்னு பாப்போம் சார் ஃபர்ஸ்ட். கரெக்ட் தான். இந்த காலத்துல எங்களுக்கு காஸ்ட் கட்டிங்ல வந்து இந்த ஒரு எம்ப்ளாய் நான் எடுக்கணுமான்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. ஆனா வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க, ப்ராடக்ட் போறது போயிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி புலம்புறவங்க புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளவு ரெசெஷன் வந்தாலும் ஐ வாண்ட் டு செல் மை செல்ஃப் டு திஸ் வேர்ல்ட் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். குட் கம்யூனிகேஷன், quality, hard work, finishing that given task on time, performance. நீங்க சொன்ன அது 10 skillsமே சார். வா சூப்பர். knowledge is smarter. வெரி குட். இப்ப சொல்லுங்க, உங்க சேலரிய வந்து ஃபிக்ஸ் பண்றது யாரு? உங்களோட சேலரிய ஃபிக்ஸ் பண்றது யாரு? நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்களா இல்ல கம்பெனியை ஃபிக்ஸ் பண்ண வைக்க போறீங்களா? அப்படிதான். எஸ், தட்ஸ் a smart way. நம்ம சேலரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் எவ்வளவு வர்த்து, நான் எவ்வளவு குவாலிட்டி, எனக்கு எவ்வளவு விஷயம் தெரியும், நான் உங்க கம்பெனிக்கு வர்றது நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். யூ ஆர் வெரி பிளஸ்ட் அண்ட் லக்கி டு ஹையர் மீ. அந்த ப்ரௌட் ஃபீலிங் உங்களுக்கு எப்ப உள்ள வருதோ அப்ப நீங்க டிசைட் பண்ணலாம் என்ன சேலரி நீங்க உங்களுக்கு வேணுங்கிறது. அப்போ மேனேஜரல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எப்ப அதிகமாகுதோ உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு. இதுதான் நான் இப்படிதான் வருவேன், இதுக்கு வந்தேன்னா நீ உங்க கம்பெனிக்கு நான் வர, இல்லைன்னா என் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு நான் பாத்துப்பேன். இந்த நீங்க உங்களோட சேலரிக்கு நான் வரணும்னு இல்லை, ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்கு. ஐ மோர் தென் குவாலிஃபைட் டு கம் டு யுவர் கம்பெனி. அப்ப இந்த சேலரி கொடுங்க நான் வரேன், இல்லைன்னா எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு நான் போயிடுவேன். ஏன்னா ஒருத்தங்களுக்கு கம்பெனி எப்படி கிடைக்குது நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதோ நிறைய பேப்பர்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்ல, ஒரு 9வது படிக்கிறான் 10வது படிக்கிறான் கூகுள் கம்பெனில 5 லட்ச ரூபாய் சேலரிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பேப்பர்ல? ஒரு 9வது 10வது படிக்கிற பையனுக்கு கூகுள் கம்பெனில 5 லட்ச ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ பண்ணிருக்காரு அவரு. அந்த கம்பெனிக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அவர் பண்ணிருக்காரு இல்லைங்களா? அதனாலதான் அவருக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. Our thought decided our action decides our impression for others, that impression decides my salary. சூப்பர், பயங்கரமா பேசுறீங்களா? வெற்றிவேல், வீரவேல், சூப்பரா சொல்றீங்க, அழகா சொன்னீங்க நீங்க. மை குட் ஆட்டிடியூட், எஸ், யுவர் ஆட்டிடியூட் பிளேஸ் a major role. அப்போ ஒரு சிச்சுவேஷன்ல நான் என்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேங்கிறதே நான் எப்படி என்னைய புரிஞ்சு வச்சிருக்கேங்கிறத பொறுத்தா இருக்கு. அப்ப ஒரு உங்களுக்குள்ள நீங்க டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் எப்படி இருக்கேன், எவ்வளவு ஸ்கில்ஸ் நான் அக்வயர் பண்ணிருக்கேன். ஏன்னா இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்டா உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். What is difference between getting and acquiring? Getting na enna, acquiring na enna? யாராச்சும் சொல்லுங்களேன் மீனிங். Innovative thinking, ஓவியா, very good. Yes, you need to be innovative. யாராச்சும் சொல்லுங்களேன், what is difference between getting and acquiring? Getting na enna, acquiring na enna? யார் வரீங்க? If anybody would like to come in the mic, yes, I'll be happy to unmute you. I'll happy to listen from your presentation. யாருனாச்சும் நீங்க வந்து ரைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா I'll allow you to speak. Getting may be used or may not be used. Okay, very good. Sham, getting is someone gives us, acquiring is we will take it. Wow, Shalini, fantastic, அழகா சொன்னீங்க. இதேதான் நடக்குதுங்க. இப்போ உங்களோட MBA கிளாஸ்ல உங்களோட ஃபேக்கல்டி உங்களுக்கு கொடுக்கிறது கெட்டிங்கா அக்வயரிங்கா? உங்க ஃபேக்கல்டி உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இஸ் கெட்டிங் ஆர் அக்வயரிங்? உங்களுக்கு அது கெட்டிங். கெட்டிங் மீன் ஜஸ்ட் டேக்கிங் ஃப்ரம் சம்ஒன். அக்வயரிங் we will work for it and gain it. Wow, வெற்றிவேல், சூப்பர். கெட்டிங், thank you all. It is getting. உங்க ஃபேக்கல்டி MBA டிபார்ட்மெண்ட்ல கிளாஸ்ல உங்களுக்கு கொடுக்குற அத்தனை இன்ஃபர்மேஷனுமே you are getting. ஏன் அப்படின்னா without effort what you receive is called getting. Without effort what you receive is called getting. நீங்க எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாம உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு பாருங்க, அதெல்லாம் கெட்டிங். அது உங்களுக்கு மட்டும் கிடைக்கல, பக்கத்துல கிடைக்குது, அவங்களுக்கு பக்கத்துல கிடைக்குது, எங்க கிளாஸ்ல அத்தனை பேருக்குமே கெட்டிங். அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே தெரியாது. Acquiring is what? With effort what I receive is called acquiring. அப்ப நீங்க வீட்டுக்கு போய் நிறைய சோர்ஸ் எடுத்து எங்கெங்கயோ போய் அதை பார்த்து நோட்ஸ்லயோ இல்ல கூகுள்லயோ இல்ல வேற யாரையோ எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயோ சாட்டிங்லயோ எங்கேயோ இன்ஃபர்மேஷன் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்க, அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே போறீங்க. தட் இஸ் கால்ட் அக்வயரிங். அப்ப அக்வயரிங் அப்படிங்கிறது யூ ஆர் புட்டிங் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். அது உங்க பக்கத்துல இருக்கவங்க போடல, நீங்க மட்டும் தான் போட்டிருக்கீங்க. நீங்க மட்டும் தான் வீட்டுக்கு போனீங்க, அதை பத்தி அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேட்டீங்க, அவங்க கொடுத்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நோட்ஸ் எடுத்தீங்க, இன்னும் வேற இதுல யூடியூப்ல பாத்தீங்க, ஏதோ ஒண்ணு அக்வயர் பண்ணிருக்கீங்க. இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியா அக்வயர் பண்ண என்ன ஆகுது? யூ ஆர் க்ரோயிங். அப்ப நீங்க க்ரோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்குள்ள அக்வயரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அக்வயர் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள நீங்க வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கீங்க. அப்ப இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அக்வயர் ஆயிட்டே இருக்கும். அப்ப ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ண உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் யூ கேன் டிசைட். எந்த கம்பெனி, எந்த ஜாப், எந்த டெசிக்னேஷன், எந்த கண்ட்ரில வேலை செய்யணுங்கிறத நீங்க டிசைன் பண்ணலாம். உங்க லைஃபை நீங்க டிசைன் பண்ணலாம்.
ஏன்னா என் லைஃப் நான் தான் டிசைன் பண்ணுவேன். நான் கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சுட்டு 2010 இங்க வரும்போது நான் வேலைக்கு போகணுங்கிற தாட்டே எனக்கு வரவே இல்லை. ஐ வாண்டட் டு பி மை ஓன். அப்படிதான் நான் டிசைட் பண்ணேன். எனக்கு என்ன என்னோட காம்பிடென்சி எனக்கு தெரியும். ஐ எம் வெல் வர்ஸ்ட் இன் டெக்னிக்கல் சவுண்ட். அதை நான் வந்து நிறைய கத்துக்கிட்டு வந்தேன். அப்ப கண்டிப்பா என்னால யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ண முடியும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடிக்கும் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்னால ஈஸியா ஒர்க் பண்ண முடியுங்கிற கான்பிடென்ட் அண்ட் காம்பிடென்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் பயங்கரமா இருக்கும், ரேப்போ பில்டிங் பயங்கரமா பண்ணுவேன், டெக்னிக்கலி சவுண்ட், கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கும் போது நான் வந்து ஜாபுக்கு நான் போவே இல்லை. I'm working for myself from 2010 to till now. அப்ப என்னது, I decide myself what I want and how I'm going to lead my life. அப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும், எங்க வேணும். நீங்க ஜாப் போலான்னு இருக்கீங்களா, இல்ல நீங்க வந்து என்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப அதுக்கான ஸ்கில்ஸ் இப்ப வந்து அக்வயர் பண்ண ஆரம்பிங்க. ஜாப் அப்படின்னா டெஃபினட்டா இது ஒரு நல்ல பொசிஷன் நீங்க போக முடியும். உங்களுக்கான அக்வயரிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பெரிய லெவல்ல போக முடியும். இன்னைக்கு மிஸ்டர் சுந்தர் பிச்சை அப்படிங்கிறவங்கலாம் ஜாப் மூலியமா தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆயிருக்காரு. சோ பிசினஸ் பண்ண மூலியமா நிறைய பேர் வந்து அம்பானி, ஒரு சில பேர் தான் டாடா, ரத்தன் டாடா, இவங்களதான் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஜோகோலாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து இன்னைக்கு ஜோகோ வந்து 18,000 to 20,000 crores அவங்க வந்து சொத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல டாப் 10 இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டி ஜோகோ கம்பெனி. அப்ப பாருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா we can decide what we want. சோ இந்த உலகத்துல ஜாபோ இல்ல பணம் ஆன் பண்றதோ ஒரு சாதாரண விஷயங்கள், ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னா, நான் யாருக்காச்சும் பிரயோஜனமா இருக்குன்னா அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க யாருக்கு எவ்வளவு பிரயோஜனமா எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்குள்ள வந்து பணம், பேர், புகழ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்வேஸ் செக் யுவர் செல்ஃப், ஆம் ஐ யூஸ்ஃபுல் ஃபார் சம்படி அப்படிங்கிற தாட் மட்டும் கொஸ்டின் மட்டும் யோசிச்சுட்டே இருங்க. நான் டெக்னிக்கலா எவ்வளவு பேருக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்க முடியும், எந்த கம்பெனிக்கு என்னோட ஸ்கில்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த இடத்துல என்னை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருப்பேன், இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்குங்க. சரிங்களா? So with this I'll stop my presentation. உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்க கொடுக்கலாம். How do you felt this workshop and the webinar? எப்படி போச்சு? How do you feel? Do you take any take home message from this webinar? Dear sir, Babu sir. Yes sir. Sir Babu sir. Yes sir. Yes sir. Sir, may I ask one question sir on behalf of the participants? Please go ahead sir. Okay sir. Sir, you spoke about iceberg model sir. Yes sir. அங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா 20% of what is seen is outside. Actually there are 80% inside அப்படின்னு சொன்னீங்க. சுந்தர் பிச்சைஸோட எக்ஸாம்பிளா சொன்னீங்க. வாட் இஸ் இன்சைட் அப்படின்னா உங்க ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் இமேஜ், வேல்யூஸ், ட்ரைட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் போட்டிருந்தீங்க. May you explain sir on how to develop those 80% inside so that they can be better off 20% outside மாதிரி நீங்க brief கொடுக்க முடியுமா சார் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு? கண்டிப்பா சார். Thank you sir. I'll show you my screen. இந்த வேர்ல்டே வந்து பைரேட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவாங்க சார். பைரேட்டோ பிரின்சிபல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 80-20 லால தான் வந்து இயங்குதுன்னு அவர் சொல்லுவாரு. பைரேட்டோ அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல 80% ஆஃப் த ஒர்க் வந்து நடக்கிறவங்க யாரு அப்படின்னா 20% ஆஃப் பீப்புள் தான் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த ஐஸ்பர்க் மாடல் வந்து உங்களோட இமேஜ், வேல்யூ, ட்ரைட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் இதுதான் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறது. இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க ரோட்ல போறீங்க, ஒருத்தர் அடிச்சிடுறீங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? யாருமே நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். யாருமே நம்ம அந்த மாதிரி போய் அடிக்கிறதோ தொந்தரவு பண்றது இல்லை. ஆனா சில பேர்த்து நம்ம அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏன் நம்ம அடிச்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கோவம், அந்த வெறி, அவங்க பண்ண அந்த மிஸ்டேக்ஸ், அது நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குங்கிற எண்ணம் அது நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் போய் அடிச்சிருக்கோம். நம்ம எல்லாத்தையும் அடிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் நம்ம கிடையாது. அப்படின்னா என்ன, ஒருத்தர் அடிக்கிறதுக்கு கூட நமக்குள்ள இருந்து அந்த வெறி வரணும், அதுக்கான காரணம் தெரியணும், அப்பதான் அந்த பிஹேவியர் வெளிப்படுது. அது மாதிரிதான் உங்களை ஒருத்தர் நல்லவர், நீங்க ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர், நீங்க ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், யுவர் பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கிற ஒரு பர்சன், தி பெஸ்ட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு யாராச்சும் உங்களை பெஸ்ட்னு சொல்லி லேபிள் பண்ணணும் அப்படின்னா அது அவங்க பாக்குறது 20%. அதனாலதான் அவங்க பெஸ்ட் நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா அதுதான் பெஸ்ட். அது உள்ளுக்குள்ள எப்படி ட்ரெயின் பண்ணிக்கிறது அப்படின்னா, முதல்ல உங்களை எப்படி பார்க்கணுங்கிற தாட் உங்களுக்குள்ள முதல்ல வரணும். என்னை வந்து from now 2 years from now how people want to identify me அப்படிங்கிற தாட் முதல்ல questions உள்ள கேளுங்க. என்னை எப்படி பார்க்க வைக்கணும் அப்படின்னு கேளுங்க. அந்த மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்குள்ள.
நான் வந்து ஒரு பெஸ்ட் கம்யூனிகேட்டரா வரணும், பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா வரணும், பெஸ்ட் பர்ஃபார்மரா இருக்கணும், பெஸ்ட் டெசிஷன் மேக்கரா வரணும், ஒரு கூல் தோனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூல் கேப்டன் அவர் சொல்றாரு. அவர் அப்படிதான் காமிச்சுக்கிறாரு ஆரம்பத்துல இருந்தே. எப்படி காமிச்சுக்கிறாரு, எதையுமே வந்து பெருசா போய் டென்ஷன்லாம் ஆயிக்கிறதே கிடையாது. அப்போ அவர் டிசைட் பண்ணிட்டாரு, I don't want to bother what people says about me. I don't know about the result. எனக்கு வெற்றி வந்தாலும் ஒண்ணுதான், தோல்வி ஆனாலும் ஒண்ணுதான், என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒண்ணுதான், அப்ரிஷியேட் பண்ணாலும் ஒண்ணுதான், நான் இப்படிதான் அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ள ஒரு டீப்பா அவர் கொண்டு போனதுனாலதான் அவரோட வேல்யூ, செல்ஃப் இமேஜ், மோட்டிவ்ஸ் எல்லாமே அப்படிதான் அவர் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. அதனாலதான் வெளிப்படும் போது அவர் வந்து ஜென்ரலா அப்படியே கேஷுவலா வெளிப்படுறாரு. உள்ளுக்குள்ள நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரைட்ஸோ பர்சனாலிட்டிஸோ உள்ள வச்சுக்காம திடீர்னு வெளில வந்து நம்ம நடிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் வந்து ஒரு கான்பிடென்ட் பர்சன், நான் பயப்படவே மாட்டேன், நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் கூலா ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க போய் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா வீசி தெரிஞ்சிடும் நீங்க வந்து நடிக்கிறீங்களா இல்ல உண்மையாலும் ஒரிஜினலா உங்ககிட்ட அப்படிதான் இருக்கா அப்படிங்கறதுலாம் வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வெளியில நீங்க வருவீங்க. அப்ப நீங்க ஒரு கான்பிடென்டான ஒரு விஷயம் நீங்க செய்யணும் அப்படின்னா இப்ப இருந்து நீங்க உங்களுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணணும். அந்த செல்ஃப் இமேஜ் உங்களுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிருந்தோம், நான் இப்படிப்பட்ட பர்சன், ஐ எம் எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கர், நான் டிசிஷன் எடுத்தா கண்டிப்பா அதுல கான்ட்ரோவர்சிஸ் இருக்கும், ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் த கான்ட்ரோவர்சிஸ், நான் இப்படிதான், நான் எனக்கு எது சரின்னு படுதோ நான் பண்ணுவேன், அதை நான் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவேன், பட் இப்படிதான் நான் எடுப்பேன், நான் எல்லாத்தோட இன்ஃபுளுன்ஸும் நான் எடுத்துக்க மாட்டேன், என்னோட வேல்யூஸ், ஐ கிவ் வேல்யூ ப்ரையாரிட்டி டு மை ஃபீலிங் அப்படின்ற வேல்யூ எனக்கு இருக்கு, ஐ கிவ் ப்ரையாரிட்டி டு மை கஸ்டமர், தட் இஸ் மை வேல்யூ, ஐ கிவ் ப்ரையாரிட்டி டு பீப்புள், தட் இஸ் மை வேல்யூ. ஸோ அப்ப எனக்கு எதுக்கு நான் வேல்யூ கொடுக்குறேங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மோட்டிவ், அந்த சைக்கலாஜிக்கல் இன்டென்ஸ், அது என்ன எதை பேஸ் பண்ணிருக்கோ அதுதான் உங்களை இயக்கிட்டு இருக்கு. அதுக்கான ட்ரைனிங் நீங்க இப்ப இருந்தே பண்ணலாம். உங்களை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்க வைக்கணும், என்ன மாதிரி எல்லாரும் உங்களை இன்டர்பிரட் பண்ணணும், எப்படி எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணுங்கிறத இப்ப இருந்தே அதுக்கான விஷயத்த நீங்க ஸ்ட்ராங்கா உள்ளுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ண 20% வெளியில காமிக்கிற விதம் வந்து ஜெனியூனா தெரியும். அப்ப நீங்க ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது ஜெனியூனா அப்ரிஷியேட் பண்றீங்களா இல்ல ஃபிளாட்டர் பண்றீங்களாங்கிறத ஒருத்தர் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அது எப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான தாட் அவருக்கு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த தாட் வந்து சும்மா பேருக்காக, சும்மா நான் நடிக்கிறதுக்காக, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்காக, எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கணும், அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்க, நான் சும்மா அடிச்சு விடுறது, யூ ஆர் வெரி குட், யூ ஆர் சூப்பர், யூ ஆர் எக்ஸலன்ட், யுவர் ட்ரெஸ் இஸ் குட், இதெல்லாம் வந்து ஈஸியா போய் மத்தவங்க மைண்ட்ல போய் உட்காந்துடும். அது பொய் தான் சொல்றாங்க அப்படின்ட்டு. அது வந்து பொய் இல்ல, உண்மை அப்படிங்கிறது எப்போ வரும்னா, நான் உண்மையாலுமே ஐ கேர் ஃபார் அதர்ஸ், அது எனக்குள்ள இருக்கு. ஐ கேர் ஃபார் அதர்ஸ், ஐ ஹெல்ப் ஃபார் அதர்ஸ், ஐ எம் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் லைஃப், அது ஃபீல் எனக்குள்ள இருக்கு. ஐ எம் an empathetic person, I always think about other person's growth. இப்படி எல்லாம் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா that's a self image, that's a value which I hold. அது இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா என்னோட வெளிப்பாடு பாத்தீங்கன்னா அப்படியே உங்க மனசுக்குள்ள வந்து அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்கும். நான் பேசுற ஒரு விஷயமும் எப்படி உள்ள உட்காருது அப்படின்னா எனக்கு உண்மையாலுமே அப்படிதான் நான் நினைக்கிறேன், அதனாலதான் என்னோட வெளிப்பாடு அப்படி வருது. சோ இதை வந்து நீங்க இப்ப இருந்தே ட்ரைன் பண்ணிக்கணும். உங்களை வந்து 2 years from now எப்படி உங்களை பார்க்கணும், எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன், எதுக்கு என்னோட வேல்யூ கொடுக்க போறேன், இதை பத்தி நான் எப்படி நினைக்க போறேன், இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிடலாம். சரிங்களா? தேங்க்யூ சார். வேற கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? இங்கதான் இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. அந்த செல்ஃப் இமேஜ், இந்த ஸ்கில் அண்ட் நாலேஜ் தான் நம்ம பாக்குற 20% ஃபர்ஸ்ட் 2. அது கீழே இருக்கிற 80% வந்து செல்ஃப் இமேஜ், ஹவு யூ சி யுவர் செல்ஃப், பப்ளிக் ஸ்பீக்கிங், கான்ஃபிடென்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கான்ஃபிடென்ட்டான பப்ளிக் ஸ்பீக்கிங்ல பேசிடுவோம்னா அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள நீங்க எப்படி வச்சிருக்கீங்கிறத பொறுத்து இருக்கு. அதோட வேல்யூஸ், வாட் யூ கன்சிடர் as important, அச்சீவிங் எக்ஸலன்ட் ஆம்பிஷன், எதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கிறத வேல்யூ. ட்ரைட்ங்கிறது ரிலேட்டிவ்லி என்டியூரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், why and how do we behave in a certain way. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோலா, பிக் பிக்சர் திங்கிங், எதுக்கு நான் இம்பார்ட்டன்ட், ட்ரைட்ஸ் நான் எப்படி ட்ரைட்ஸ் நான் எதுக்கு வச்சிருக்காங்கிறத பொறுத்து தான் உங்களோட அந்த வெளிப்பாடு. இதுதான் சார் நான் வந்து அந்த மோட்டிவ்ஸ், சைக்கலாஜிக்கல், பிசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் டிரைவ் யுவர் பிஹேவியர், மாஸ்லோஸ் நீட்ஸ். அதான் அந்த மாஸ்லோவோடது உங்களுக்கு நீங்க MBA வந்தாலே கண்டிப்பா ஹைரார்கி ஆஃப் மாஸ்லோ கண்டிப்பா நீங்க படிப்பீங்க. மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் திங்கிங் என்னன்னா பேசிக் நீட்ஸ், கீழ இருந்து ஒரு 5 லேயர்ல பிரமிட்ல போட்டுருவோம். அது இப்போ வந்து 8 எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, சில பேர்ல 9 கொண்டு போயிட்டாங்க. ஸோ பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த 5 பாத்தீங்கன்னா அந்த பேசிக் நீட்ஸ். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லவ், அதுக்கப்புறமா வந்து அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஹைரார்கி நீட் உங்களுக்குள்ள எதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட மோட்டிவா வரும். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வந்து பெருமை தேடி தரணும், அதுவே ஒரு டிரைவ் தான் உங்களுக்கு. அந்த டிரைவ் உங்களுக்குள்ள வந்துச்சாலே மோட்டிவ், எதுக்காக நீங்க படிக்கிறீங்க, ஏன் நீங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறீங்க, ஏன் இந்த கம்பெனில வேலைக்கு போகணும், நீங்க ஏன் இவ்வளவு சம்பாதிக்கணும், அந்த மோட்டிவ் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா கொடுக்கணும்.
இதுதான் என்னோட டிரைவ், என்னோட ஹைரார்க்கில வந்து எனக்கு இப்படிதான் இருக்கணும், என் வாழ்க்கை இப்படிதான் போகணும், இப்படிதான் இருக்கணும். அந்த டிரைவ் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த 20% வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. தேங்க்யூ சார். Hello, sir. Ms. Darshini என்னங்க சார்? சார் சரியா கேட்கல சார். Thank you. So few minutes, sir. Prakash, sir. Sir is on the line, sir. This connectivity issue. Thank Hello, you. sir. Hello, sir. Yes, sir. Ms. Darshini raised her hand, sir. Darshini. Darshini, யாராச்சும் அன்மியூட் பண்ணுங்க சார் தர்ஷினியை. Unmute Darshini. Yeah. Thank you, Tamil Selvan, for your wonderful feedback. Okay, Selvam Arts and Science College, Autonomous. Okay, thank you, Tamil Selvan sir, for being in this webinar. Any questions? Anybody? You can share your feedbacks. Anybody would like to ask questions? Yeah, you can share your feedbacks in the chat box. Thank you, Muhammad Asrat. Thank you for your feedback. Darshini, are you there? You can unmute yourself or you can raise your hand. Thank you. Obli is telling that I need to ask questions, so he will give answer. All right, okay. I'll do that. Yes, sir. Jain University. Oh, participant from other states also. Sorry, I was using all regional language. Would you able to learn anything from this workshop? I didn't know that. Sorry. If you are there, if you could inform me before, I could have changed my language. All right, thank you. Yeah, that's good, Shalini. You need to improve your skills. Yes, thank you. At least one information, if you take away from this webinar, definitely you can change your life, because my life changed. I attended the training program outside the world, and then I learned through many trainers. One information from one webinar or one training program which changed my life. All right, sir. Stephen, sir, please go ahead, sir. If anything, any questions? Yes, sir. Thank you, participants. So thank you, sir, for the answers given by you. We shall go to the vote of thanks by Professor M. Prakash. I should thank personally to MBA department, Knowledge Business School. One more thing, because your students, MBA students, helped me a lot in completing my 24 hours long webinar and a world record attempt. There are few students from our MBA, second MBA students who have been helping me. I personally, wholeheartedly, from my bottom of heart, I thank the student and the faculty members who supported me for completing my world record in world longest webinar marathon. Thank you, sir. Thanks for this wonderful support. Thank you, sir. Thank you for the compliments, sir. Wishes. Next, we'll go to the vote of thanks by Professor M. Prakash. Happy afternoon, sir. It's my pleasure to propose a vote of thanks. And
Uh, Sir, it's really a wonderful session, the managerial competency for MBA aspirants. And first, I would like to thank our today's chief guest, Dr. Babu Rangarajan, sir. Sir is always excellent. And the first session on the sir happiness அப்படிங்கிற 1.0 அப்படிங்கிற ஒரு செஷன் ஆரம்பிச்சாங்க. சார் இதை பார்த்தோன்னா happiness 2.0 ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கு சார் எங்களுக்கு. And கண்டிப்பா சார். And சார் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வண்டர்ஃபுல் மெசேஜோட நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க சார். தட் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள் ஸ்டேட்மெண்ட். நாளைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னா இன்னைக்கு ஏதாவது லேர்ன் பண்ணணும். ரியலி வண்டர்ஃபுல் டயலாக் ஃப்ரம் யூ சார். And really it's made us to think in a different way. And சார் சொன்ன சில கிளிம்சஸ் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ண விரும்புறேன். அண்ட் சார் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி 10 ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம் சார். இந்த 10 விஷயம் மட்டும் ஒருத்திட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷன் கூட they'll become extraordinary in life. And the 10 is the communication skill, creativity, innovative, drive for results, high level of confidence, reliability, smart plus hardworking, and effective IPS. And the interpersonal skill அப்படிங்கிறது கண்டிப்பா MBAக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். And we faculty also and director also insisting keep on to the students and கண்டிப்பா interpersonal skill develop பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி. And willingness to learn, short learning curve, and attitude to work. Really amazing point given by you sir. And கண்டிப்பா participants-க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட கரியர் பில்டிங்க்கு. And next you move on to iceberg model, which is really an important point for MBA aspirants. அதுல அந்த 2080 ரூல் பத்தி நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். அண்ட் அடுத்து நீங்க ஆஸ்க் ஃப்ரேம் ஒர்க் பத்தி சொன்னீங்க. இந்த ஆஸ்க் பிரின்சிபல் அப்படிங்கிறது தட் இஸ் இட்ஸ் மேண்டேட்டரி ஃபார் MBA ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் எக்ஸிபிஷன் ஆஃப் காம்பிடன்சஸ் பத்தி சொன்னீங்க. இட்ஸ் ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க். நீங்க இன்னைக்கு பேசுறது காம்பிடன்ஸை தாண்டி இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாடல், ஒரு பேட்டர்னா வந்து எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு சார் எங்களுக்கு. அண்ட் கண்டிப்பா இது எல்லாருமே as a faculty ஆகட்டும் அண்ட் participants ஆகட்டும் it's going to be used in a big way of in our life sir. And we are very much thankful to you sir. Thanks for your presence, valuable presence. Thank you sir. Thank you so much sir. Thank you. And I extend my thanks to our beloved principal sir, Dr. P.S. Srinivasan sir, for his valuable presence. And I extend my thanks to our beloved director sir, Dr. A. Stephen sir. Sir, welcome address sir has given a lot many inputs towards the MBA and what KBSS is doing and what MBA aspirants has to learn. அப்படிங்கறத பத்தில நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. Sir is always an inspiring personality to us. And sir-oda leadershipல Knowledge Business School is going in a very great manner. And thanks for your valuable presence sir, and thanks for your sharing sir. Thank you sir. Thank you. I extend my thanks to all the participants from various institutions, various batches, and thanks for your peaceful listening and patience. Thanks to one and all. Thanks for giving this wonderful opportunity. Thank you, sir. Thank you, Prakash. Babu sir, really it was a wonderful session. Thank you. Thank you all the participants. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்சைட், ஒரு காமன் சென்ஸ், what are the things you will develop in MBA அப்படின்ற ஒரு விஷயத்த பாபு ரங்கராஜன் சார் ஒரு கேப்சூல் கொடுத்திருப்பார். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நான். Wonderful meeting everybody. Thank you one and all. We shall close the program sir. Thank you. Meeting is ended, sir. Sir, end the meeting, sir.